Tamil Bible Study. ஒன்று தீமோத்தேயுவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம். 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்தினுடைய கடைசி வசனம், தேவபக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்ளுகிறபடியே மகா மேன்மை உள்ளது. தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார், ஆவியிலே நீதி உள்ளவர் என்று விளங்கப்பட்டார், தேவதூதர்களால் காணப்பட்டார், புறஜாதிகளிடத்தில் பிரசங்கிக்கப்பட்டார், உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டார், மகிமையிலே ஏறெடுத்துக் கொள்ளப்பட்டார். சுவிசேஷத்தை ரொம்ப சிம்பிளா பார்த்தீங்கன்னா ஒரு வசனத்துல சொல்றாரு. தேவன் யாரு, எப்படி இரட்சகராக அவர் வெளிப்பட்டார், என்னவென்று பிரசங்கிக்கப்பட்டார், எப்படி சுவிசேஷத்தை விசுவாசித்தார்கள், அவர் மகிமையிலே ஏறெடுத்துக் கொள்ளப்பட்டார்னா இந்த உலகத்துல மனுஷனாக காணப்பட்டவர் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார் அல்லது பரலோகத்துக்கு ஏறி போனார் என்று வாசிக்கிறோம் இல்லையா. அப்ப அந்த காரியத்தை சிம்பிளா பாத்தீங்கன்னா ஒரு வசனத்துல ரொம்ப அழகா சொல்லி கொடுக்கிறார். அப்ப அது ஒரு உபதேசம். இப்ப 4ஆம் அதிகாரம் பார்க்கலாம். ஆகிலும், அப்படியானால் இது ஒரு கண்டினியூவேஷன். 3ஆம் அதிகாரத்துல இருந்து இது தொடர்கிறதான ஒரு காரியம். ஆகிலும் சத்தியம் இப்படியாய் காணப்பட்டாலும், ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள் என்று எழுதுகிறார். போன அதிகாரத்துல அவர் ஆரம்பித்து சொன்னதான உபதேசம் மாத்திரமல்ல, இன்னும் அநேக காரியங்கள் எப்படி ஜனங்க தவறான உபதேசத்துக்குள்ள போவாங்க அப்படின்றத அவர் எழுதுகிறார். அப்ப உண்மையான சத்தியம் இப்படியா இருக்க அப்படி எடுத்துக்கோங்க. 3ஆம் அதிகாரம் கடைசியில சொல்லப்படுகிறதான காரியம் நான் உங்களுக்கு சத்தியம் என்று சொன்னேன். தேவனை குறித்த, ரட்சிப்பை குறித்ததான, சுவிசேஷத்தை குறித்ததான, எப்படி பிரசங்கிக்க வேண்டும் என்கிறதான சத்தியம். அப்ப சத்தியம், உபதேசம் இப்படியா இருக்க எப்படியாக பிரசங்கிக்கப்படுகிறது அல்லது எப்படியாக தவறான உபதேசம் உள்ளே வந்தது என்று 4ஆம் அதிகாரத்தை ஆரம்பிக்கிறார். ஆகிலும், அதாவது இப்படி இருந்தாலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி. வெளிப்படையாய் சொல்லுகிறபடினா என்ன அர்த்தம்? இப்ப நம்மெல்லாம் ஒரு காரியத்தை விளக்கி சொல்லும் பொழுது வேதத்துல இப்படியாக மறைபொருள் காணப்படுது, ரகசியமாய் காணப்பட்டது, அது இப்ப தெரியுது அப்படின்ட்டு நம்ம சொல்லிக்கலாம். அப்ப வெளிப்படையாய் சொல்லுகிறபடி அப்படின்னு சொன்னா ரொம்ப ஓப்பனா, நோ சீக்ரெட், அது ஓப்பன் சீக்ரெட் சொல்லுவாங்கல்ல, அதே போல இதுல ரகசியம் ஒன்றும் இல்லை. ஓப்பனா தேவன் வெளிப்படுத்தி இருக்கிறதான ஒரு காரியம், எச்சரிப்பான காரியம் என்று நீங்கள் நிச்சயமாக எடுத்துக்கொள்ளலாம். ஆவியில் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே அப்படின்னு சொன்னா, பிற்காலம்னா எது? இந்த லெட்டர் எழுதினதுக்கு அப்புறம் எப்ப வேணா, அல்லது இந்த சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட்ட பின்பு எப்ப வேணா அப்படி எடுக்கலாம். என்ன? தேவன்னா யாரு? தேவ பக்திக்குரிய ரகசியம் அப்படின்னு சொன்னா என்ன? தேவன் மாம்சத்துல வெளிப்பட்டார். தேவன் மாம்சத்துல வெளிப்பட்டார் அப்படின்னு சொன்னா எல்லாருமே ஆராய்ந்து பார்த்துக்கலாம். தேவன் ஒருவர் ஒருவர்னு நம்பலாம். சிலர் 2 பேர், தேவர்கள் 2 பேருன்னு நம்பலாம். சிலர் தேவர்கள் 3 பேருன்னு நம்பலாம். சிலர் நிறைய தேவர்கள் உண்டு அப்படின்னு நம்பலாம். இப்ப இப்படி ஒரு அடிப்படையாக ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான நம்பிக்கை காணப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அவங்க இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது அல்லது இந்த சுவிசேஷம் இப்படியாக அறிவிக்கப்படும் பொழுது அவர்கள் என்ன எண்ணுவார்கள்? ஓகே, இப்ப நான் தேவன் ஒருவர்னு நம்புறேன், நீங்க தேவன் 2 பேர் நம்புறீங்க, இவன் தேவன் 3 பேரும் நம்புறான், இன்னொருத்தர் அநேக தேவர்கள் உலகத்துல உண்டு அப்படின்னு நம்பிக்கொண்டு இருக்கிறார். இதான் உங்களுடைய நம்பிக்கையா இருக்கு. இப்ப இயேசு கிறிஸ்து பூமியில மனிதனாக வந்தார். இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிவிக்கிறது தான் சுவிசேஷம். அப்ப இப்ப இந்த சுவிசேஷம் அறிவிக்கப்படுது என்ன அப்படின்னா, தேவன் மாம்சத்துல வெளிப்பட்டார், எனக்கும் அறிவிக்கப்படுது, இவருக்கும் அறிவிக்கப்படுது, தம்பிக்கு அறிவிக்கப்படுது, இந்த உலகத்துக்கு அறிவிக்கப்படுது. இப்ப நாங்க ஒவ்வொருவரும் எப்படி விசுவாசிப்போம்னு நினைக்கிறீங்க? நீ எப்படி விசுவாசிப்ப? என்னன்னு கேட்ப? நீ என்ன கேள்வி வரும்? நீ தேவன் 3 பேர் நம்புற ஆள். அப்ப நீ உனக்கு என்ன கேள்வி வரும்? தேவன் மாம்சத்துல வெளிப்பட்டார், இது தேவ பக்திக்குரிய ரகசியம் அப்படின்ட்டு பவுல், அப்போஸ்தலனாகிய பவுல் சுவிசேஷமா அறிவிக்கிறார்னா உனக்குள்ள என்ன முதலாவது கேள்வி வரும்? எந்த தேவன்ற கேள்விதான் வரும். அதே உங்ககிட்ட பாத்தீங்கன்னா அதே சுவிசேஷம் அறிவிக்கப்படும் போது உங்களுக்குள்ள என்ன கேள்வி வரும்?
இல்ல, ரெண்டு தேவன்ல எந்த தேவன் வெளிப்பட்டாரு? தேவன் மாம்சத்துல வெளிப்பட்டார், ஓகே, அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஆனா எந்த தேவன் அப்படின்ற கேள்வி வரும். நீங்க பவுலுட்டியா அந்த கேள்வியை கேட்பீங்க. ஆனா என்கிட்ட அறிவிக்கும் போது எனக்கு கேள்விக்கு வந்து பாத்தீங்கன்னா, ஒண்ணு வந்தார்னு சொல்லுவேன், இல்லைன்னா வரமாட்டேன், வரல, நீ சொன்னதை அக்செப்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லுவேனே ஒழிய எந்த தேவன் அப்படின்ற கேள்வி எனக்கு வராது. அதுக்கு காரணம் என்ன? நான் ஏற்கனவே தேவன் ஒருவர் என்று சொல்லி நம்பிக்கொண்டு இருக்கிறேன். எதன் அடிப்படையில? மல்கியா வரைக்கும் இருக்கிறதான அந்த புத்தகங்களின் அடிப்படையில, வேத வாக்கியின் அடிப்படை தேவன் ஒருவர் என்று நான் நம்பிக்கொண்டு இருக்கிறேன். என்கிட்ட வந்து பவுல் இப்போ வந்து சொல்றாரு அப்படின்னு சொன்னா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா, நான் அக்செப்ட் பண்ணுவேன், இல்லை நான் அக்செப்ட் பண்ண மாட்டேன்னு தான் சொல்லுவேனே ஒழிய எந்த தேவன்ற கேள்விக்கு நான் போகவே மாட்டேன். கரெக்டு தானே? அப்ப அந்த நாட்களிலும் அப்படி காணப்பட்டது. என்ன அப்படின்னு சொன்னா, திருத்துவம் என்பது இல்லையே ஒழிய தேவன்னா யாரு அப்படின்ற கொஸ்டின் வந்து எந்த நாட்களிலுமே வந்து பாத்தீங்கன்னா காணப்பட்டது. அப்ப 16வது வசனம், 3ஆம் அதிகாரம் 16வது வசனம் யாருக்கு மிகுந்த குழப்பத்தை உண்டாக்கும் அப்படின்னு சொன்னா, தேவன் ஒருவர் என்று சொல்லி அக்செப்ட் பண்ணிக்காதவர்களுக்கு அது எந்த தேவன் வெளிப்பட்டார் என்கிற அடுத்த கேள்வி வரும். அவங்க வந்து என்ன பண்ணணும்? கண்டுபிடிக்கணும், எந்த தேவன் வெளிப்பட்டாரு அப்படின்னு கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஏன்னா ஒரே தேவன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்ப வேண்டியது மிக மிக அவசியமாய் இருக்கிறது. நம்மளை சிருஷ்டித்தவர் ஒருவர் என்று நம்ப வேண்டியது நமக்கு அவசியமாய் இருக்கிறது. அதன் அடிப்படையில் சுவிசேஷம் அறிவிக்கப்படும் போது சுவிசேஷம் புரிகிறது. இல்லை என்றால் சுவிசேஷம் குழப்புகிறது. எனக்கு வந்து என்னுடைய பாதையை சீராக்க வேண்டிய, எனக்கு தெளிவை கொடுக்க வேண்டியதான சுவிசேஷம் எப்பொழுது எனக்கு குழப்பத்தை கொடுக்கும் என்று சொன்னால், அடிப்படையாகவே தேவன் ஒருவர் உண்டு என்கிறதான நம்பிக்கை அற்றவனாக நான் இருப்பேன் என்று சொன்னால், எனக்கு தெளிவை கொடுக்க வேண்டியதான சுவிசேஷம், பாதையை காண்பிக்க வேண்டியதான சுவிசேஷமே எனக்குள்ளாக என்ன முதல்ல ஒரு கேள்வியை வந்து அது எழுப்புகிறதா இருக்கும். அப்ப அதுதான் உபதேசம். அப்ப ஆகிலும் கடைசி நாட்களில் என்ன வருவார்கள்? மனசாட்சியிலே சூடுண்டவர்கள் பிற்காலத்திலே அப்படின்னு சொன்னா, இயேசுவானவர் இந்த பூமிக்கு மனிதனாக வந்து வெளிப்பட்டு அவருடைய சரீரத்தை அடிக்க ஒப்புக்கிறது, மரித்தார், உயிர்த்தார், அவர் வந்து பரமேறி போனார், சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. பரமேறி போவதற்கு முன்பாக நான் ஜீவன் உள்ளவராய் இருக்கிறேன், பாருங்க உயிரோடு எழுந்துட்டேன், நான் சொன்னபடியே நீங்க போய் மற்றவர்களுக்கு அறிவியுங்கள் என்று சொன்னார். இதுதான் சுவிசேஷமாக அறிவிக்கப்படும். பின் நாட்களில் அப்படின்னு சொன்னா எனி டைம், அதுக்கப்புறம் இயேசுவானவர் உயிரோடு எழுந்ததுக்கு அப்புறம் காணப்படுகிறதான எனி டைம் பார்த்தீங்கன்னா பின்னாட்கள்னு சொல்லலாம். ஏன்னா யாருக்குமே தெரியாது. இப்போ இது பவுல் வந்து எழுதும் பொழுது அவர் ஒருவேளை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா பின்னாட்கள் அப்படின்னு சொன்னா அவர் இதெல்லாம் அறிவித்த நாட்களுக்கு பின்பு, அது எப்போ அப்படின்னு கேட்டா தெரியாது, அவருக்கே தெரியாது இல்லையா? அப்ப இன்னைக்கும் வந்து பாத்தீங்கன்னா பவுல் சுவிசேஷம் அறிவித்த நாட்களுக்கு பின்பு நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இனியும் வந்து பாத்தீங்கன்னா கர்த்தருடைய வருகை வந்து இன்னும் நாள் ஆகும்னா இன்னும் நிறைய ஜெனரேஷன்ஸ் வரதான் போகிறது. நம்ம வயதாகி கடந்து போகத்தான் போகிறோம். இதே சத்தியத்தை தான் நம்மளும் அறிவிக்க போகிறோம். தேவன் மாம்சத்துல வெளிப்பட்டார், யாவரும் ஒப்புக்கொள்கிறதான ஒரு சத்தியமாய் இது காணப்பட்டது. அவர் வந்து புறஜாதிகளிடத்துல பிரசங்கிக்கப்பட்டார். நானும் புறஜாதியா இருந்தேன், பிரசங்கிக்கப்பட்டார், நான் ஏற்றுக்கொண்டேன். எங்க தேவன் என்னை உண்டாக்கின தெய்வம் அந்த பூமியில என்னை ரட்சிக்க வந்தார் என்று ஏற்றுக்கொண்டேன். அவர் மகிமையில ஏறெடுத்துக் கொள்ளப்பட்டார், மகிமையோடு கூட அவர் இறங்கி வரப்போகிறார் என்கிறதான காரியத்தை என்ன பண்றேன்? நான் விசுவாசிக்கிறேன். விசுவாசிக்கிறதின் அடிப்படையில் தான் நான் அறிவிக்கவும் போகிறேன். அப்ப சரியான சுவிசேஷம் அறிவிக்கப்படுமானால், சரியான அந்த சுவிசேஷத்தை சத்தியத்தை ஏற்றுக்கொண்டால் அவர்களும் திரும்ப என்னதான் பண்ணுவாங்க? அதே சத்தியத்தை தான் போய் அடுத்த ஜெனரேஷனுக்கு அல்லது மற்றவர்களுக்கு அறிவிக்க போகிறார்கள். சரி, அப்ப பிற்காலம் அப்படின்னு சொன்னா எனி டைம் ஆஃப்டர் இட் இஸ் ரிட்டர்ன் என்பதை பார்க்கிலும் இயேசுவானவர் இந்த பூமியிலே மனிதனாக வெளிப்பட்டு அதற்கு பின்பு எனி டைம், அதான் கடைசி காலம் என்று நாம் பார்க்கிறோம் இல்லையா? அப்ப பின் நாட்கள், அப்ப இதுவும் பிற்காலம் தான். மனசாட்சியிலே சூடுண்ட அப்படின்னா என்ன அர்த்தம்? இது எப்படி புரிந்து கொள்கிறேன்? மனசாட்சியிலே ஒருவன் சூடுண்டவனாய் காணப்படுகிறான் அப்படின்னா என்ன அர்த்தம்? உணர்த்தப்பட்டவனாய் இல்ல, மனசாட்சியிலே சூடு உண்ட பொய்யருடைய மாயத்தினால. இப்ப மனசாட்சினா நம்முடைய கான்சியஸ் இல்லையா? நம்முடைய மனசு நம்மோடு கூட பேசுது. சத்தியம் நமக்கு தெரியும், நன்மை தீமை அறியும் பொழுது நம்முடைய உங்களை பேசுமா இல்லையா? ஒரு தப்பு பண்ண போற, உனக்கு உள்ளுள்ளார வந்து பேசுமா இல்லையா? இது தப்பு, இது சரி, இது செய்யலாம், செய்யக்கூடாது, ஒரு போராட்டம் உண்டாகுது அல்லவா? கான்சியஸ் இல்லையா? அப்ப மனசாட்சியிலே சூடு உண்ட அப்படின்னு சொன்னா என்ன அப்படின்னா, அந்த மனசாட்சி வந்து உனக்கு உணர்த்தி காமிச்சா கூட தெரியாதுன்னு அர்த்தம். ஓகே, இப்ப ரொம்ப அழகா நம்ம சொல்லணும் அப்படின்னு சொன்னா, இந்த ஆடு மாடுகள், முக்கியமாக மாடுகள், இதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த நம்பர்ஸ் எல்லாம் போடுவாங்கல்ல, இடுப்பு கிட்ட ஒரு நம்பர்ஸ் எல்லாம் போடும். எப்படி? லாடம் இல்லை, நம்பர் போடுறதுக்கு என்ன பண்ணுவாங்க?
அந்த தோல் அது நல்லா வந்து ஒரு சீல் மாதிரி வச்சுட்டு எப்படி ஆமா இப்ப நம்பர்லயே சூடு இருக்கும். அது வந்து பாத்தீங்கன்னா எம்போஸ் பண்ணி ஒரு வச்சிருப்பாங்க. அதை வந்து சூடாக்கி என்ன பண்ணுவாங்க, இப்படி சீல் கொடுக்குற மாதிரி என்ன பண்ணுவாங்க கொடுப்பாங்க. அப்ப என்ன ஆகும், அந்த இடத்துல சூடாகி அந்த தோல் வந்து மறுத்து போய் அந்த இடத்துல காயமாகும். அதுக்கப்புறம் அது சரியாகும் போது அந்த நம்பர் மட்டும் அந்த இடத்துல இருக்கும். நீங்க இதெல்லாம் பார்த்தது இல்லைல்ல. அப்ப அந்த இடம் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா என்ன ஆகும், காய்ப்பு காய்ச்சி போகுதுன்னு சொல்லுவாங்கல்ல. நம்ம ஸ்கின் ஒரு இடத்துல காய்ப்பு காய்ச்சி போயிருந்ததுன்னா அந்த ஸ்காரை வந்து பாத்தீங்க அப்படின்னா தொடும்போது நமக்கு அந்த ரொம்ப ரொம்ப மேலோட்டமான ஸ்காரா இருந்தால் தெரியும். ரொம்ப ஆழமான ஒரு காயமா இருந்தால் அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா டச் பண்ணும்போது தெரியாதுல்ல, சொரணை இருக்காதுல்ல. அதே போல நம்முடைய அந்த மனது வந்து பாத்தீங்கன்னா அந்த கான்சியஸ் இருக்குல்ல, ரொம்ப சென்சிட்டிவானது. ஆக்சுவலா அது நம்மோடு கூட பேசும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை ஆண்டவர் நமக்குள்ள இருதயத்துல எழுதி இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப கர்த்தருடைய வார்த்தை நமக்குள் இருதயத்துல காணப்படும் பொழுது நம்மகிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஆண்டவர் பேசுகிறதான காரியம். அது ஒரு தவறை செய்கிறோம், ஒரு சரியான காரியத்தை செய்கிறோம் அப்படின்னா இது சரிதான் அப்படின்ட்டு கர்த்தருடைய வார்த்தை நம்ம கூட பேசினாலும் சரி, நீ செய்கிறதான காரியம் பாதை இது சரியில்லை என்று உள்ள பேசினாலும் சரி, அது வார்த்தையின்படி இருக்குமானால் அது ரொம்ப சென்சிட்டிவ். ஆக்சுவலா அதை நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா புரிந்து கொண்டோம் என்று சொன்னால் அதை சீரியஸா எடுப்போம் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுவோம், நம்முடைய கான்சியஸ்க்கு நம்ம மதிப்பு கொடுப்போம். இல்லை என்று சொன்னா என்ன பண்ணுவோம், ஃபார் எக்ஸாம்பிள் என்னதான் உணர்த்தி காமிச்சாலும் அதை கொஞ்சம் கொஞ்சமா தள்ளிக்கிட்டே இருக்கும். ஒரு குறிப்பிட்ட பாவத்தை எடுத்துக்கோங்க, அந்த பாவம் உணர்த்தப்படும் பொழுது நீங்க என்ன பண்றீங்க, பாவம் இருந்து அறிந்து சரி பரவாயில்ல நெக்ஸ்ட் டைம் அப்படின்ட்டு செய்யறீங்க அதே பாவத்தை. திரும்ப நெக்ஸ்ட் டைம் உங்களுடைய குற்ற உணர்வு அதே காரியத்தை செய்யும் போது இன்னும் கொஞ்சம் குறையும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் குறையும். இதுலயே பழக்கப்பட்டு விட்டால் ஒரு நேரத்துல இது குற்றம்னே தெரியாது. உதாரணத்துக்கு நீங்க கள்ளர்களை எடுத்துக்கொள்ளுங்க, வேற தீவிரவாதம் செய்கிறவர்களை எடுத்துக்கொள்ளுங்க, எது வேணா எடுத்துக்கோங்க. என்ன இது வந்து தொடர்ந்து இவங்க வந்து பாத்தீங்கன்னா இதையே செய்யும்போது அவங்க என்ன ஒருவேளை சொல்லிக்கலாம், இதுக்காக நான் பழக்கி வைக்கப்பட்டிருக்கிறேன், பிரெயின் வாஷ் பண்ணிட்டாங்க, இந்த பாதையில ஓடும்படியான ஒரு குதிரையை போல என்ன பண்ணிட்டாங்க, என்ன இப்படி செதுக்கிட்டாங்க, எது வேணா சொல்லிக்கலாம். ஆனால் என்ன காரியம் என்று சொன்னால் என்ன இருந்தாலும் இவர்கள் மனிதர்கள். அப்போ அவர்களுடைய அந்த மனசாட்சி வந்து பாத்தீங்கன்னா என்ன இருந்தாலும் அந்த ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணும்போது நிச்சயமாக இடிச்சிருக்கும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இது பழக்கமாயிருக்கும். கொலை செய்கிறதோ, களவு செய்கிறதோ, விபச்சாரம் செய்கிறதோ, இந்த குறிப்பிட்ட பாவத்தை தொடர்ந்து செய்து கொண்டு இருக்கும்போது அது மனசாட்சி வந்து பாத்தீங்கன்னா அவனோடு கூட பேசுவதற்கு வாய்ப்பே கிடையாது. பேசினாலும் அது ஒரு பெரிய விஷயமே அவனுக்கு கிடையாது. அப்ப மனசாட்சியிலே சூடுண்ட அப்படின்னு அர்த்தம். தொடர்ந்து குத்தப்பட்டதான மனசாட்சிக்கு அவன் இடம் கொடுக்காதபடி, முக்கியத்துவம் கொடுக்காதபடி வந்து பாத்தீங்கன்னா சூடு போட்டதான ஒரு மாட்டை போல அவன் காணப்படுவான்னு சொன்னார். அதற்கு பின்பு அவன் அந்த காரியத்தை செய்தாலும், தவறான உபதேசங்களை அவன் சொல்லி கொண்டிருந்தாலும் கூட அவனுக்கு அது ஒரு பெரிய விஷயமாவே இது. இப்ப வருவோம், மனசாட்சியிலே சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே. அப்ப மாயம்னா என்ன அர்த்தம், மாயத்தினாலே அப்படின்னா இப்ப ஒருவன் தெரியாதபடி அறியாதபடி செய்கிறான்னா அதுக்கு பேர் மாயம் என்று கிடையாது, அப்படித்தானே? அவன் உள்ளுக்குள்ளார அவனுக்கு தெரியுது என்ன செய்கிறோம் அப்படின்ட்டு. ஆனா வெளியில வந்து பாத்தீங்கன்னா அவன் வேற ஒரு இமேஜை வந்து மற்றவர்களுக்கு கொடுக்கிறான். பிரசங்கம் பண்ணுகிற ஒருவனா இருந்தாலும் இப்ப சர்ப்பத்தின் மூலமாக பிசாசு பேசினான். அப்ப வந்து பாத்தீங்கன்னா என்ன இமேஜை வந்து ஏவாளுக்கு அவன் கொடுத்தான், நிச்சயமாக ஒரு நல்லவன் அப்படின்றதான ஒரு இமேஜ் தானே கொடுத்துருக்கான். அதாவது அவன் வந்து பாத்தீங்கன்னா தேவன் வந்து எனக்கு பிரியமான நன்மையான ஒரு காரியத்தை விலக்கி வைத்து விட்டார், ஆனால் இவனும் அதை செய்யலான்னு சொல்றான். அப்படின்னும் போது தேவனை குறித்ததான ஒரு தவறான இமேஜும், எனக்கு பிரியமான ஒன்றை அவர் விலக்கி வைத்திருக்கிறார், அல்லது எனக்கு நன்மையான ஒன்றை, இதை நீ சாப்பிட்டா தேவர்களை போல மாறுவீர்கள் அப்படின்னு தேவன் அறிவார் அப்படின்னு சொன்னான்ல, அதை அவன் நம்பும் போது என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா தேவனை குறித்த ஒரு தவறான இமேஜ் வந்து யாருக்குள்ள வருது, ஏவாளுக்குள்ள வருகிறது. ஆனால் யாருடைய வார்த்தையை கேட்கிறாளோ அவனை குறித்ததான என்ன இமேஜ் ஏவாளுக்கு வருது, இவன் குட் ஃபெலோ, இவன் பாரு ஆண்டவர் விலைக்கு வச்சிருக்கிறார் நன்மையானது, ஆனால் இது நன்மையானது, இதை செய்ய அப்படின்ட்டு அவன் சொல்றான் அப்படின்னு. அப்ப இது வந்து மாயம். ஆனால் அவனுக்கு என்ன தெரியும், இவளை வந்து ஏமாற்றப்படுகிறாள், தேவன் சொன்னது சத்தியம் அப்படின்னு யாருக்கு தெரியும், பேசுகிறதான பிசாசானவனுக்கு நன்றாக தெரியும் தேவன் சொல்லுகிறது தான் சத்தியம், இதை இவள் செய்யும் பொழுது அதனால இவள் பாதிக்கப்பட போகிறாள் என்று அவனுக்கு தெரியும். அப்ப அவன் செய்கிறதான அந்த காரியம் ஏன் மாயை அப்படின்னு சொன்னா அவனுக்கு உண்மை தெரியும், ஆனா உண்மையை
மறைத்து அவன் என்ன பண்றான், ஏமாற்றுகிறான். அதுதான் வஞ்சனை என்று சொல்லுகிறது. சீட் பண்றது அப்படின்னு சொன்னா அறியாம செய்கிறது கிடையாது. சீட்டிங் எப்பயுமே என்ன அப்படின்னா, நன்றாக தெரியும் இவர்கள் ஏமாற்றப்படுகிறார்கள் என்று. ஏமாற்றுகிறவனுக்கு தெரியும், ஆனால் ஏமாறுகிறவர்களுக்கு தெரியாது. ஒரு காலம் தெரியும் போது இப்படி ஏமாத்திட்டாங்களே என்ன அப்படி சொல்லுவோம். இது பண்ண வஞ்சனை. அப்ப மனசாட்சியிலே சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே அப்படின்னு சொன்னா, இவர்கள் மனசாட்சியிலே சூடுண்டவர்கள் மாத்திரமல்ல, இவர்களுக்கு பாத்தீங்கன்னா என்ன உண்மைன்னு தெரியும், ஆனா உண்மை இவர்களுக்கு முக்கியம் கிடையாது. அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா மாயத்தினாலே மற்றவர்களை வஞ்சிக்கிறாங்க. சரி, வருவோம். சிலர் வஞ்சிக்கிற, இப்ப இந்த சிலர் என்பது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவர்களாலே ஏமாற்றப்படுகிறதா அவர்களை குறித்து பேசுகிறது. சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். என்ன விசுவாசம்? அப்போஸ்தலர்கள் பிரசங்கித்ததான விசுவாசம். ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும், எப்படி விசுவாசிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தார்கள் அல்லவா? அந்த அடிப்படையான விசுவாசத்திலிருந்து விலகுகிறதான ஒரு காரியத்தை குறித்து அவர் பேசுகிறார். அப்ப வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் இதை செய்கிறது பாத்தீங்கன்னா டைரக்டா யார் கிடையாது. நல்லா புரிந்துக்கோங்க, பிசாசு டைரக்டா இறங்கி பண்றதே கிடையாது. நீங்க ஆதியாகமத்திலே ஆண்டவர் கற்றுக் கொடுத்துட்டார். என்ன, பிசாசு வந்தான், சாத்தான் ஏவாள் இடத்துல பேசினான் அப்படின்ட்டு வேதத்துல வாசிக்கலாம். ஆனா நம்ம எல்லாருக்கும் தெரியும், வேதம் அதற்கு பின்பாக என்னதான் சொல்லுகிறது, பிசாசு வஞ்சித்தான், ஏவாளை பிசாசு வஞ்சித்தான் அப்படிதான் சொல்லுகிறது. தீமோத்தேயுலயும் சரி, தொடர்ந்து நீங்க அதுதான் வாசிப்பீங்க. ஆனால் ஆதியாகமத்துல வாசிக்கும் பொழுது பிசாசானவன் நேரா ஏவாளை வஞ்சித்தான் என்று வேதத்துல நம்ம வாசிக்கல. யாரு? சர்ப்பம் தந்திரம் உள்ளதாய் இருந்தது. தேவன் படைத்ததான எல்லாவற்றிலும் பிசாசானது எப்படி மிகவும் தந்திரமானதாய் இருந்தது. ரொம்ப கிளவரான ஒரு அனிமலாய் காணப்படுது. அப்ப அதை பயன்படுத்தினார், பிசாசு பயன்படுத்தினான் என்பதை நம்ம வேதத்தை வாசித்து கொண்டு வரும்போது அறிந்து கொள்கிறோம். அப்ப இந்த இடத்துலயும் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசின் உபதேசங்களுக்கும் என்று சொன்னால், வஞ்சிக்கிற ஆவிகளோ அல்லது பிசாசுகளோ என்ன பண்ணாது, டைரக்டா இதுதான் என்னுடைய டீச்சிங் பார், ஏத்துக்கொள்ள அப்படின்ட்டு மனுஷன்ட்ட பேசி ஏமாத்த போறதே கிடையாது. யாரை தான் பயன்படுத்தும்? அது ஏதாவது டூலை பயன்படுத்தும், அவ்வளவுதான். யார் தான் பெரிய டூல் அப்படின்னு சொன்னா மனிதர்கள் தான், நிச்சயமாக மனிதர்கள் தான். அப்ப இந்த வார்த்தை என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், அவர்களுக்கு சத்தியம் தெரியும், நம்ம மனசாட்சியிலே சூடுண்டபடினாலே அவர்கள் பாத்தீங்க அப்படின்னா அவர்கள் மற்றவர்களை பொய்யினாலே மாயம் செய்து ஏமாற்றுகிறார்கள். அது யார் அவர்களை பயன்படுத்துகிறது அப்படின்னு சொன்னா, வஞ்சிக்கிற ஆவிகள், பிசாசுகள், அவைகளுடைய உபதேசங்கள் தான் பாத்தீங்கன்னா இவைகள் அப்படின்னு சொல்ற. இப்ப எப்படி நம்ம பாத்தீங்கன்னா சத்தியம் என்று சொன்னால் யாருடைய உபதேசம் எடுக்கிறோம்? அப்கோர்ஸ் நம்ம சொல்றோம் அப்போஸ்தலருடைய உபதேசம்னு சொல்றோம். அப்போஸ்தலருடைய உபதேசங்கள்ல தான் சபை எழும்பி. அப்போஸ்தலருடைய உபதேசம் யாருது? இப்ப திரும்பவும் சொல்றேன், இன்னைக்கும் காட் நமக்கு முன்னாடி நின்று பாரு இதுதான் சத்தியமான உபதேசம், நான் அவன்கிட்ட பேசுறேன் அப்படி பேசுறாரா? அவர் ஒரு நாள் பேசினார். ஒரு 3.5 வருடங்கள் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த காரியத்தை உபதேசித்து விட்டு சீஷர்களுக்கு பாத்தீங்கன்னா அனுப்பப்பட்டவர்கள் என்ற பெயரை வைத்து என்ன பண்றாரு? அப்போஸ்தலர்கள், அனுப்பப்பட்டவர்கள். அப்ப நம்ம குலேசியர்ல வாசிக்கிறோம், குலேசியர்லையா எபேசியர் இல்லையா, குலேசியர்ல தான் நினைக்கிறேன். அப்போஸ்தலர்கள் மேல, தீர்க்கதரிசிகள் அப்போஸ்தலர்களுடைய உபதேசங்களின் மேல சபை என்ன பண்ணுதான், கட்டப்படுகிறதாம். அப்ப தேவன் பயன்படுத்துகிற டூல்ஸ் அப்படி யாருன்னு பார்த்தா அதுவும் சந்தேகமே இல்லாத மனுஷர்கள் தான், அவரை ஏற்றுக்கொண்ட மனிதர்கள். அப்ப பிசாசு பயன்படுத்துகிற டூல் யாரு அப்படின்னு சொன்னா சந்தேகமே இல்லாத அவர்களும் மனிதர்கள் தான். அவர்கள் பாத்தீங்கன்னா பிசாசை ஏற்றுக்கொண்டதான மனிதர்கள் அல்லது சத்தியத்திற்கு எதிர்த்து நிற்கிறதான மனிதர்கள். இப்ப உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். தேவன் நேரா இன்றைக்கு இது என்னுடைய உபதேசம் பாரு அப்படின்னு சொல்றது இல்லை. அவர் என்ன பண்ணிட்டார், ஏற்கனவே பாத்தீங்கன்னா உபதேசத்தை அறிவித்து விட்டு வேதத்துல எழுதி வைத்து விட்டு, இல்லைன்னா அறிவித்து விட்டு, அறிவித்தவர்கள் என்ன பண்ணாங்க, கேட்டு ஏற்றுக்கொண்டதான அப்போஸ்தலர்கள் வேதத்துல எழுதினார்கள். அது இன்னைக்கு நம்ம எடுத்து என்ன பண்றோம், பேசி கொண்டு இருக்கிறோம். அப்ப டூல்ஸ் நம்ம எப்படி தேவனுடைய கரத்திலே டூல்ஸா இருக்குமோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா அநேகர் பிசாசுடைய கரத்திலையும் டூல்ஸா காணப்படுவாங்க. இது நீங்க ஆதியாகமத்தில் பார்க்கலாம். நிச்சயமாக பிசாசு டைரக்டா பேசினான்ட்டு வேதத்துல இருக்காது, ஒரு டூல் மூலமா பேசினா. அந்த இடத்துல சர்ப்பம் என்று எழுதப்பட்டிருக்கு. இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து, அப்படி பாத்தீங்கன்னா தவறான உபதேசங்களுக்கு செவி கொடுக்கும் போது அதனுடைய எண்ட் ரிசல்ட்டை குறித்து ரொம்ப சிம்பிளா வேதம் சொல்லிடுச்சு, விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். இப்ப நம்ம விசுவாசத்துக்குள்ள வருகிறதற்கு நமக்கு எது காரணமா இருந்தது என்று சொன்னால், சரியான உபதேசம் விசுவாசத்துக்குள் வருவதற்கு காரணமா இருந்தது. இந்த விசுவாசத்தை விட்டு நம்ம தூரமா போகிறதற்கு எது காரணமா இருக்கும் என்று சொன்னால், தவறான உபதேசம் பிசாசு பயன்படுத்தி
மனிதர்கள் கொண்டு வருகிற தவறான உபதேசம் என்பது நம்ம விசுவாசத்தை விட்டு பின்வாங்கி போகிறதற்கு அல்லது விலகி போவதற்கு, விழுந்து போவதற்கு காரணமாயிருக்கும். அடிப்படையா இவர் சொல்லுகிறது பாத்தீங்கன்னா 153 வசனத்திலே காணப்படுகிறதான பேஸ், ஃபவுண்டேஷனல் ரட்சிப்புக்குரிய விசுவாசத்தை குறித்து இன்னும் சில காரியத்தினால் லிஸ்ட் பண்றார். என்னென்ன சொல்றாரு பாருங்க. விவாகம் பண்ணாதிருக்கவும். இப்படி ஒரு கூட்டம் எழும்பி என்ன பண்ணுவாங்க, விவாகம் பண்ணாதிருக்கவும் விசுவாசிகளும் சத்தியத்தை அறிந்தவர்களும் ஸ்தோத்திரத்தோடு அனுபவிக்கும்படி தேவன் படைத்த போஜன பதார்த்தங்களை விலக்கவும் வேண்டும் என்று அந்த பொய்யர் கட்டளை இடுவார்கள். 2 காரியங்களை குறித்து பேசுறார். ஒன்று, விவாகம் பண்ணாதிருக்கும். விவாகம் பண்ணாதிருக்கவும் அப்படி சொன்னா, விவாகம் பண்றது பண்ணாம இருக்கிறது அதுல பாவம் ஏதாவது காணப்படுதா? விவாகம் பண்ணாமல் இருந்தா பாவமா? விவாகம் பண்ணால் பாவமா? இல்ல. விவாகம் தேவன் ஏற்படுத்தின காரியம் இல்ல, தேவன் நியமித்தது தானே. விவாகம் என்பது தேவன் நியமித்ததான காரியம். இப்ப விவாகம் ஒருத்தன் பண்ண இஷ்டப்படல ஃபார் சம் ரீசன் அப்படின்னு சொன்னா அதுவும் பாவம் அல்ல. இது 1 கொரிந்தியர் 7 இது குறித்து எல்லாம் பவுல் என்ன பண்ணுவாரு, பேசுவார். அப்ப விவாகம் பண்ணுகிறதோ பண்ணாதிருக்கிறதோ அங்க பிரச்சனை அல்ல. ஆனால் விவாகம் பண்ணாதிருந்தால் நீ தேவனுக்கு முன்பாக விசேஷமானவன், தேவனுக்காக நீ பாத்தீங்கன்னா இந்த காரியத்தை செய்கிறாய், நீ மற்றவர்களை பார்க்கலும் பரிசுத்தவான், இப்படி என்கிறதான ஒரு டீச்சிங் வருமானால் இது வேதத்துல தேவன் சொல்லப்படாததான ஒரு டீச்சிங். அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள், இஸ்ரவேலர்களுக்கு உடன்படிக்கையின் அடையாளமாக விருத்த சேதனம் என்பது கொடுக்கப்பட்டது. சரியா? இப்ப நம்ம புதிய உடன்படிக்கைக்குள் வந்த பின்பு விருத்த சேதனமோ விருத்த சேதனம் இல்லாமையோ ஒன்றுமில்லை கிறிஸ்துவுக்குள்ள. அப்ப புதிய உடன்படிக்கைக்குள்ள வந்திருக்கிறதான சபையின் இடத்துல, விசுவாசிகளிடத்துல, நீ விருத்த சேதனம் செய்தால், நீ கிறிஸ்துவுக்குள்ள வந்திருந்தால், நீ விருத்த சேதனம் செய்தால் நீ விசேஷமானவன் என்ற ஒரு டீச்சிங் கொடுக்கப்படுமானால், கொடுக்கப்பட்டுச்சு. இல்ல வாசிக்கிறோம்ல, 1 கொரிந்தியர்ல அப்போஸ்தலர் 15 வாசிக்கிறோம். இப்படி ஒரு டீச்சிங் வந்துச்சு. என்ன பண்ணாங்க? அந்த டீச்சிங் வந்த பொழுதே இது தவறான டீச்சிங் என்று சொல்லி என்ன பண்ணாங்க? இல்லை என்று பாத்தீங்கன்னா சபைகளுக்கு அறிவித்தார்கள். அப்புறம் அப்போஸ்தலர் 15 எடுத்து வாசித்துக் கொள்ளுங்க. அப்ப இந்த இடத்துல விவாகம் பண்ணாதிருக்கவும் அப்படின்னு சொன்னா, விவாகம் பண்ணுகிறது பண்ணாதிருக்கிறது ஒரு இண்டிவிஜுவலை பொறுத்ததான ஒரு காரியம். ஆனால் விவாகம் பண்ணுகிறவர்களை பார்க்கலாம் விவாகம் பண்ணாதிருக்கிறவர்கள் பரிசுத்தவான்கள் என்றும் தேவனுக்கு மிகவும் பிரியமானவர்கள் என்றும் ஒரு போதனை வருமானால் அது பிசாசு கொண்டு வருகிற போதனை. இது டீச்சிங்கே கிடையாது. இது வேதத்துல ஆண்டவர் சொல்லாததான டீச்சிங்கு. இன்னும் சொன்னால் வேதத்துல ஆண்டவர் சொல்லி கொடுத்திருக்கிற டீச்சிங்க்கு முரணான ஒரு டீச்சிங். பலுகி பெருகுங்கள் என்று சொன்னவரும், மனுஷனை உண்டாக்கி அவனுக்கு ஏற்ற துணையை கொடுத்ததான தேவன், அவர்கள் பலுகி பெருக வேண்டும் என்று சொன்னால் ஒரு லீகலா தான் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த விவாகம் காணப்பட வேண்டும் என்றெல்லாம் ஏற்படுத்தினவர். வேசித்தனம், விபச்சாரத்தை குறித்தெல்லாம் கட்டளைகளை கொடுத்தவர் ஆண்டவர். அப்படி இருக்கும்போது விவாகம் பண்ணாதிருக்கிறதுக்காக ஒரு டீச்சிங்கு கொடுக்கப்படுமானால் அது நிச்சயமாக வேதத்தின் அடிப்படையில வருகிறதான டீச்சிங் அல்ல, அல்லது தேவனிடத்திலிருந்து வருகிறதான உபதேசம் அல்ல என்று சொல்லுகிறார்கள். புரியுதா உங்களுக்கு? அடுத்து, விசுவாசிகளும் சத்தியத்தை அறிந்தவர்களும் ஸ்தோத்திரத்தோடே அனுபவிக்கும்படி தேவன் படைத்த போஜன பதார்த்தங்களை விலக்கவும் வேண்டும் என்று அந்த பொய்யர் கட்டளையிடுவார்கள். அப்ப இவர்களை பொய்யர்னு சொல்லிட்டார். என்னன்னா விவாகத்தை குறித்து மேல ஃபர்ஸ்ட் பார்த்தோம், தேவனை குறித்த ரட்சிப்பை குறித்ததான சுவிசேஷத்தை குறித்ததான டீச்சிங்ஸும் இவங்களுக்கு தெரியல, விவாகத்தை குறித்ததான டீச்சிங்கும் இவர்களுக்கு தெரியல. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா சாப்பாட்டினுடைய காரியங்களுக்கு வராங்க. இதை சாப்பிடலாம், இதை சாப்பிடக்கூடாது, இதை சாப்பிட்டா தேவனுக்கு பிரியமாயிருக்கும், இதை சாப்பிட்டா தேவன் உன்னை விலக்கி வைத்து விடுவார் என்கிறதான ஒரு டீச்சிங் பாத்தீங்கன்னா புதிய உடன்படிக்கைக்குள்ளே கொண்டு வரப்படுமானால் அதை குறித்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றாருன்னா, பொய்யர் இப்படிப்பட்டதான காரியங்களை கொண்டு என்ன வார்த்தையை பயன்படுத்துற பாருங்க, கட்டளையிடுவார்கள். இதை ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. இதை நீ சாப்பிடணும், இதை சாப்பிடக்கூடாது, இதை சாப்பிட்டால் ஆண்டவருக்கு விரோதமான ஒரு பாவத்தை செய்கிறாய் என்று சொல்லும் பொழுது சபையினுடைய விசுவாசிகள் எந்த நிலைக்கு போவாங்க? ஒரு குற்ற உணர்வுக்குள்ளாக அவர்கள் என்ன பண்ணுவாங்க? போவாங்க இல்லையா? அப்ப அதுக்குதான் என்ன வார்த்தையை பயன்படுத்துறாரு பாருங்க, விசுவாசிகளும் சத்தியத்தை அறிந்தவர்களும் என்று சொல்லுகிறார். அப்ப யூத மார்க்கத்தை குறித்து இந்த இடத்துல பேசவே இல்லை. யூத மார்க்கத்திற்கு பிரமாணத்தின்படி என்ன பண்றது? சுத்தமான விலங்குகளை சாப்பிடலாம் அப்படின்ட்டு லிஸ்ட் கொடுக்கப்பட்டுச்சு. இவைகளெல்லாம் அசுத்தமானவைகள், இது என்ன பண்ணக்கூடாது? யூத மார்க்கத்துக்குள் காணப்படுகிறவர்கள் பிரமாணத்தின்படி அதை புசிக்க கூடாது என்கிறதான சட்டத்திட்டங்கள் அவர்களுக்குள்ளே காணப்படுது. ஆனா அவர் எவ்வளவு அழகான டேர்ம்ஸ் யூஸ் பண்றார், விசுவாசிகளும் அப்படின்னா கிறிஸ்தவ விசுவாசிகளும், அதாவது பிரமாணத்தினுடைய
ஆவிக்குரியதான சத்தியத்தை அறிந்து கொண்டவர்களும் விசுவாசிகளும் சத்தியத்தை அறிந்தவர்களும் ஸ்தோத்திரத்தோடே அனுபவிக்கும்படி. ஃபார் எக்ஸாம்பிள், அப்போஸ்தலனாகிய பேதுரு யூத மார்க்கத்திலிருந்து ஒரு கிறிஸ்தவனாக உள்ள வந்தவன். அப்ப அவனிடத்துல ஆண்டவர் இதெல்லாம் அடித்து புசி என்று சொல்லும் பொழுது அவன் சொன்னதான முதல் காரியமே என்ன? இதெல்லாம் நான் புசித்ததே கிடையாது இது வரைக்கும், இதெல்லாம் அசுத்தமானது, நான் எப்படி புசிக்க முடியும் அப்படி கேட்டான். தேவன் சுத்தமானதை நீ அசுத்தம் என்று சொல்லாதே, எண்ணாதே என்று அவனுக்கு கற்றுக் கொடுத்தார். அப்படியானால் யூத மார்க்கத்துக்குள் காணப்பட்டதான அவன் இப்ப ஆண்டவர் பாத்தீங்கன்னா அவனை கிறிஸ்தவனாக மாற்றின பின்பு அவனுக்கு முதல்ல பாத்தீங்கன்னா என்ன கற்றுக் கொடுக்கிறார்? தேவன் எதை உண்மையாக விளக்குகிறார், எதை விளக்கல அப்படின்றது நீ அறிந்து கொள். இந்த சுத்தமான பிராணிகள் அசுத்தமானவைகள் என்பதனுடைய ஆவிக்குரிய அர்த்தத்தை புரிந்து கொள் அப்படின்னு என்ன பண்ணாரு? அவனுக்கு டீச் பண்ணார் இல்லையா? அப்ப இந்த இடத்துலயும் சத்தியத்தை அறிந்தவர்கள் ஸ்தோத்திரத்தோடு கூட அனுபவிக்கும்படி தேவன் அந்த சுதந்திரத்தை கொடுத்தார் அல்லவா? அதற்கு முன்பு பாத்தீங்கன்னா அவர்களுக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் காணப்படும். அந்த ரெஸ்ட்ரிக்ஷனை, அந்த வேலியை கர்த்தர் எடுத்து பிராட் ஆக்கி இருக்கிறாரு. நான் சொல்ல வர்றது புரியுதா? இந்த டயட்டுக்குள்ள இருக்கிறவனை, வெஜிடேரியனே சாப்பிட்டுட்டு இருக்கவன, அவனை போய் நீ என்வி சாப்பிட அப்படி சொன்னா அவனுக்கு எப்படி இருக்கும்? என்னுடைய பவுண்டரியை கிராஸ் பண்ண சொல்றாங்க, தப்பு நினைப்பானா இல்லையா? ஆனால் தேவன் அதை கிராஸ் பண்ண சொன்னார்னா, தேவன் அதை பார்த்து அப்படி சொன்னா இதை கிராஸ் பண்ண அப்படின்னு சொன்னார்னா, அது எப்படி ஆண்டவரே, நீர் தானே முதலாவது இந்த பவுண்டரியை வைத்தர், எப்படி இதை கிராஸ் பண்ண சொல்றீர் அப்படின்னு கேட்டுக்கொண்டிருப்பதுல அர்த்தம் கிடையாது. இப்ப ஆரம்பத்துல மனிதனை ஆண்டவர் உண்டாக்கின போது அவனுடைய டயட் வெஜிடேரியனா நான் வெஜிடேரியனா? அப்படிதான் இல்ல? சரி, அப்ப ஆண்டவர் பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல இந்த விலங்குகளை எல்லாம் மனுஷனை உண்டாக்குறதுக்கு முன்னாடி என்ன பண்ணாரு? விலங்குகளை எல்லாம் உண்டாக்கிட்டாரு. அப்ப அவைகளை சுத்தமானது அசுத்தமானதுன்னு உண்டாக்கினாரா, இல்ல அதுக்கப்புறம் அசுத்தம் ஆயிடுச்சா? சிலதெல்லாம் எப்படி ஃபீல் பண்றீங்க? ஆண்டவர் படைக்கும் பொழுதே இது சுத்தமான அனிமல், இது அசுத்தமான அனிமல்னு படைச்சாரா? இப்ப நீங்க சொன்னீங்க வெஜிடேரியனா படைச்சதான மனுஷனை ஆண்டவர் அதுக்கப்புறம் என்வியும் சேர்த்து சாப்பிட்டுக்கோ அப்படின்னு சொன்னாரு அப்படின்னு சொன்னீங்க. கரெக்டா பைபிள் படிச்சிருக்கீங்க, கரெக்டா சொல்லிட்டீங்க. என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா, இப்ப ஆண்டவர் பாத்தீங்கன்னா என்ன பண்ணாரு? சுத்தமானதை சாப்பிடலாம் அப்படின்ட்டு என்வியை சேர்க்கும் பொழுது அதுல என்வியில சில ரெஸ்ட்ரிக்ஷனை வைக்கிறாரு இல்லையா? என்னுடைய கேள்வி, ஆரம்பத்துல ஆண்டவர் படைக்கும் பொழுதே சுத்தமானது சுத்தமில்லாத விலங்குகள்னு படைச்சிருந்தாரா, இல்ல அதுக்கப்புறம் இந்த ஃப்ளட்டுக்கு அப்புறம் அசுத்தமா சில விலங்குகள்லாம் மாறிடுச்சா, ஒன்னை அடிச்சு சாப்பிட்டு அப்படி மாறிடுச்சா? சரி, மனுஷனை விடுங்க. ஆரம்பத்துல ஆதி ஆகமத்துல ஆண்டவர் ஆதியிலே படைத்த போது சிங்கம் ஆட்டுக்குட்டியை அடித்து சாப்பிடுகிறபடி இருந்துச்சா, இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இருந்திருக்குமா, இருந்திருக்காதா? அப்ப அதுக்கு என்ன டயட் இருந்திருக்கும்? வெஜ்ஜு தான் சாப்பிட்ருக்கோம்ல. கேவலமா இருக்குல்ல, புலி சிங்கம் எல்லாம் வெஜ்ஜு சாப்பிடுது அப்படின்னால. சரி, ஓகே. நம்ம ஆதியாகம புஸ்தகத்துல 7ஆம் அதிகாரத்துல இந்த கேள்விக்கெல்லாம் ஒண்ணு ஒண்ணா பதில பார்த்துருவானே. ஆதியாகமம் 7ஆம் அதிகாரத்துல ஒன்பதாவது வசனமா 8 வாசிக்கலாம். தேவன் நோவாவுக்கு கட்டளையிட்டபடியே சுத்தமான மிருகங்களிலும் சுத்தமல்லாத மிருகங்களிலும் பூமியின் மேல் ஊறும் பிராணிகள் எல்லாவற்றிலும் ஆணும் பெண்ணுமாக ஜோடு ஜோடாக நோவாவிடத்துல பேழைக்கு உட்பட்டன என்று வாசிக்கிறோம். அப்ப ஃப்ளட்டுக்கு முன்னாடியே சுத்தமான மிருகங்கள் சுத்தமில்லாத மிருகங்கள் அப்படின்னு தான் படைக்கப்பட்டிருக்கு. இப்ப சுத்தமில்லாத மிருகங்கள் அப்படின்னு சொன்னா அது ஆண்டவர் கேட்டகரைஸ் பண்ணதுதான். என்ன, அது மோசமான மிருகம் அசுத்தமான மிருகம் அப்படின்றதான மீனிங் அல்ல. நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, லேவியராகமத்துல 11ஆம் அதிகாரத்துல ஒரு வசனம் காணப்படும். சுத்தத்துக்கும் பரிசுத்தத்திற்கும் பரிசுத்தம் இல்லாததற்குமான வித்தியாசத்தை தன்னுடைய ஜனங்கள் புரிந்து கொள்ளும்படியாக தான் இந்த இன்ஸ்ட்ரக்ஷனே கொடுக்கப்பட்டது. தேவன் எப்படி பரிசுத்தமானவர், நாம வாழ்கிறதான் இந்த உலகம் எப்படிப்பட்டது, நாம எப்படிப்பட்டவர்கள் என்று தேவனை பார்க்கும்போது அந்த வித்தியாசம் நமக்கு புரிகிறதற்காகவே இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் கொடுக்கப்பட்டது என்று சொல்லப்படுது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நீங்க இதை சாப்பிடலாம் அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டே வரும்போது
அதே அனிமலை போலயே இருக்கிறதான ஆனா விரி குழம்பு இல்லாததை சாப்பிடக்கூடாது. அசை போடுகிறதும் விரி குழம்பு உள்ளதையும் சாப்பிடணும்னு சொல்லுவாரு. ஆனா அசை போட்டும் விரி குழம்பு இல்லைன்னா நீ அதை சாப்பிடக்கூடாது. இல்ல என்ன பெரிய வித்தியாசம் இதுல? அப்ப இது யார் பிரிக்கிறா? ஆண்டவர் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இதையும் இதையும் என்ன பண்றாங்க, பிரித்து காண்பிக்கிறாங்க. அதற்கு ஏன் என்று சொன்னால் நமக்கு நன்மைக்கும் தீமைக்கும் வித்தியாசம் தெரியணும். நன்மை உண்டு, தீமை உண்டு, இருள் உண்டு, வெளிச்சம் உண்டு, தேவன் உண்டு, பிசாசு உண்டு அப்படின்னு நமக்கு தெரியறதுக்காக ஆண்டவர் வந்து பாத்தீங்கன்னா வேதத்துல சொல்லி கொண்டு வருகிற காரியங்கள்லாம். அதர்வைஸ் அவரை பொறுத்தவரை இது வந்து பாத்தீங்கன்னா என்னது, அசுத்தமான ஒன்று அப்படிலாம் கிடையாது. அவர் உண்டாக்குற மிருகத்துல அசுத்தமான மிருகம்ட்டு அவருக்கு ஏதாவது இருக்கா? அப்படி கிடையாது இல்ல. அப்ப அதுல இருந்து நமக்கு காரியத்தை கற்றுக் கொடுப்பதற்காக தான் ஆண்டவர். அப்ப ஃப்ளட்டுக்கு முன்பாகவே என்ன வந்து சுத்தம் அசுத்தமான அல்லது சுத்தம் சுத்தம் இல்லாத, அசுத்தம்னு சொல்லப்படாது, சுத்தம் இல்லாத மிருகங்கள் அப்படின்ற காரியம் சொல்லப்படும். சரி, ஃபர்ஸ்ட் டயட் அதிகாரமும் 1:27 2:27 1:27 29 ஆதியாகம புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்துல, பின்னும் தேவன் இதோ பூமியின் மேல் எங்கும் விதை தரும் சகலவித பூண்டுகளையும் விதை தரும் கனிமரங்களாகிய சகலவித விருட்சங்களையும் உங்களுக்கு கொடுத்தேன், அவைகள் உங்களுக்கு ஆகாரமாய் இருக்க கடவது. பூமியில் உள்ள சகல மிருக ஜீவன்களுக்கும் ஆகாயத்தில் உள்ள சகல பறவைகளுக்கும் பூமியின் மேல் ஊறும் பிராணிகள் எல்லாவற்றிற்கும் பசுமையான சகல பூண்டுகளையும் ஆகாரமாக கொடுத்தேன் என்றார். அது அப்படியே ஆயிற்று. இப்படிதான் கிரியேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு மாத்திரம் கிடையாது, எல்லா விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் புழு பூச்செல்லாம் கூட சாப்பிடக்கூடாது. அதெல்லாம் அதுக்கப்புறம் ஃப்ளட்டுக்கு அப்புறம் வந்ததான காரியம். இப்படிதான் டயட் காணப்பட்டது. ஆனால் ஃப்ளட் வந்ததுக்கு அப்புறம் கர்த்தர் வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஜனங்களையும் அழித்து விட்டு அது 8 பேரை மாத்திரம் உள்ளே வைத்து ஆண்டவர் என்ன பண்ணாரு, பேழைக்குள் வைத்து காப்பாற்றி அதற்கு பின்பு என்ன பண்றாரு, வெளியில அவர்களை கொண்டு வந்த பொழுது அவன் என்ன பண்றான், நோவா ஆண்டவருக்கு பலிபீடத்தை கட்டி என்ன பண்றான், எங்களை ஆண்டவர் நீர் காத்தீர், நாங்கள் உங்களை தான் நாங்களும் எங்க ஜெனரேஷனும் தொழுது கொள்வோம் என்று சொல்லி என்ன பண்ணான், ஆண்டவரை ஆராதித்து நன்றி செலுத்தினான். இதை நம்ம அறிந்திருக்கிறோம். அப்ப 9ஆம் அதிகாரத்துல, ஆதியாகமம் 9ஆம் அதிகாரத்துல இந்த காரியத்தை அவன் செய்கிறான். எந்த இடத்துல வருது பாருங்க, டயட் ஆண்டவர் சேஞ்ச் பண்றது கேட்கிறேன். 9:3 அவன் வந்து பாத்தீங்கன்னா 8ஆம் அதிகாரத்துல கடைசியில என்ன நடக்குது, அந்த 3 வசனங்களிலே பார்க்கும் பொழுது அவன் என்ன, சுத்தமான சகல மிருகங்களையும் சுத்தமான சகல பறவைகள் சிலவற்றை தெரிந்து கொண்டு, அப்ப யார் சூஸ் பண்றா, இதை சூஸ் பண்ண அப்படின்ட்டு இல்ல, சுத்தமானது அசுத்தமானது அப்படின்ட்டு நோவாவுக்கு தெரியும். அப்ப ஆண்டவருக்கு கொடுக்கும்போது, பலி கொடுக்கும்போது என்ன பண்றான், அவன் சூஸ் பண்றான். அப்ப இன்னைக்கும் நீ என்கிட்ட இதை கொண்டு வந்து காணிக்க கொடு, அதை கொண்டு வந்து கொடு சொல்றாரு இல்லையா. ஆண்டவர் வந்து பாத்தீங்கன்னா என்ன அப்படின்னா, எதை கொடுக்கணும், பெஸ்ட்டை கொடுன்னு சொல்றாரே ஒழிய, இன்னைக்கு சூஸ் பண்றது யார் தான், நம்ம தான் சூஸ் பண்ணணும். சாக்ரிஃபைஸ் பண்றது நம்ம தான் என்ன பண்ணணும், தெரிந்து கொள்ளுகிறோம் இல்லையா. அப்ப அதெல்லாம் வந்து மாறாமே காணப்படுது பாருங்களேன். அப்ப 20ஆம் வசனத்துல அவன் தெரிந்து கொண்டு தகன பலிகளாக இட்டான். 21ஆம் வசனம் அவருடைய காணிக்கை ஆண்டவருக்கு பிரியமாய் காணப்படுது. சுகந்த வாசனையை கர்த்தர் முகர்ந்தார். அப்பொழுது கர்த்தர், இனி நான் மனுஷ நிமித்தம் பூமியை சபிப்பதில்லை, மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் அவன் சிறு வயது தொடங்கி பொல்லாததாய் இருக்கிறது, நான் இப்பொழுது செய்தது போல இனி சகல ஜீவன்களையும் நான் சங்கரிப்பதில்லை. கம்ப்ளீட்டா நான் வந்து என்ன பண்ண மாட்டேன், அழிக்க மாட்டேன். அங்கங்க டிசாஸ்டர்ஸ் வந்துச்சுன்னா என்ன பண்ணும், அங்கங்க சில தேசங்களை தான் கொண்டு போய் மொழியை உலகம் முழுசும் என்ன பண்ணாது, கொண்டு போகாது. எப்ப திரும்பவும் அவர் வரும்பொழுதுதான் உலகம் முழுவதும் அழியும். அப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் சர்வைவ் ஆயிட்டு இருக்கு இந்த பூமி இல்லையா, பார்த்துட்டு தான் இருக்கும் நம்ம. சரி, அப்புறம் 9ஆவது வசன அதிகாரத்துல 3ஆவது வசனத்துல 2ஆவது வசனத்தை வாசிக்கலாம். உங்களை பற்றிய பயமும் அச்சமும் பூமியில் உள்ள சகல மிருகங்களுக்கும் ஆகாயத்தில் உள்ள சகல பறவைகளுக்கும் உண்டாயிருக்கும், பூமியிலே நடமாடுகிற யாவும் சமுத்திரத்தின் மச்சங்கள் யாவும் உங்களுக்கு கையளிக்கப்பட்டது. நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, நம்மள ஏன் வந்து சில நேரத்துல நாய்கள்லாம் கடிக்க வருது, சிந்திச்சிருக்கீங்களா? ஏன் நாயெல்லாம் கடிக்க வருது? நமக்கு நாயை பார்த்தா பயம், ரோட்ல நாய் பிவேர் ஆஃப் டாக்ஸ் அப்படின்னா அது குலைச்சதுன்னா நமக்கு பயமா இருக்கு. ஆனா அது ஏன் நம்மள கடிக்க வருது, கொலைக்க வருது? சர்ப்பம் ஏன் நம்மளை வந்து கடிக்க வருது? மிருகங்கள்லாம் ஏன் நம்மளை பார்த்தா வந்து கடிக்க வருது? ஆக்சுவலா பயம், அதுக்கு வந்து பயம் இல்ல.
அதுக்கு பயம், நமக்கு அதை பார்த்தா பயம். இப்ப ஆரம்பத்துல இப்படி கிடையாது. இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாருங்க, உங்களை பற்றிய பயமும் அச்சமும் பூமியில் உள்ள சகல மிருகங்களுக்கு. அப்ப நம்மால அதுக்கு ஆபத்துன்னு தெரியறதுனால என்ன பண்ணுது, அது நம்மள அட்டாக் பண்றதுக்கு வருது. இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படி சொன்னா பாவத்தினால விழுந்ததுனால உண்டானதான குளறுபடிகள். ஆண்டவர் ஆரம்பத்துல இப்படி எல்லாம் வைக்கல, ஆனா கற்றுக் கொடுக்குறாரு ஆண்டவர். இப்படி எல்லாம் வந்து மாறிடுச்சு, இனி ஜாக்கிரதையாரு. அப்ப ஆதாம் வாழ்ந்ததோட நம்ம வாழ்கிற காலம் மோசம்னு நமக்கு தெரியணும். அதனால ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்றதுக்காக ஆண்டவர் வேதத்துல கற்றுக் கொடுக்கிறார். ஆகாயத்தில் உள்ள சகல பறவைகளுக்கும் உண்டாயிருக்கும், பூமியிலே நடமாடுகிற யாவும், சமுத்திரத்தின் மச்சங்கள் யாவும் உங்களுக்கு கையளிக்கப்பட்டன. நடமாடுகிற ஜீவ ஜந்துக்கள் யாவும் உங்களுக்கு ஆகாரமாய் இருப்பதாக. பசும் பூண்டுகளை உங்களுக்கு தந்தது போல அவைகள் எல்லாவற்றையும் உங்களுக்கு தந்தேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா டயட் என்ன பண்றாரு அவரு, சேஞ்ச் பண்றாருன்றதோட இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டயட்ஸ் அல்லது அதை வந்து பாத்தீங்கன்னா அந்த சுதந்திரத்தை இன்னும் கொஞ்சம் இதாக்குறாரு. இல்ல ஆண்டவரே அப்படின்ட்டு சொல்றதுல அங்க வந்து அர்த்தம் கிடையாது. இது அவசியமாகிறது. மேபி விழுந்ததுக்கு அப்புறம் புரோட்டீன்லாம் குறைஞ்சிருச்சா என்னன்னு தெரியல. ஆண்டவர் என்ன பண்ணாரு, இதை கொடுத்தாரு. பல விஷயங்கள் அதுக்கு காணப்படலாம், ஏன்னா ஈகாலஜிக்கல் அது இது நிறைய விஷயங்கள் காணப்படலாம். பட் ஆண்டவர் வந்து பாத்தீங்கன்னா இதை நியமித்தார். இங்க ஒரு விஷயம், இப்படி ஆண்டவர் இந்த சுதந்திரத்தை மனுஷனுக்கு கொடுத்த பின்பு அதுல ஒரு கூட்டத்தை தெரிந்து கொண்டு அவங்களுக்கு பயங்கர ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் எல்லாம் கொடுக்குறாரு. என்வி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லல, இந்த மிருகங்களை தான் நீ சாப்பிட முடியும், அதுவும் அதை இப்படிதான் என்ன பண்ணணும், என்ன சொல்றது, இங்க சொல்ற ஹலால் முறையில். அதே போல அவர்களுக்கு இஸ்ரவேலர்களுக்கும் எப்படி வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அதை புட்சர் பண்றது அப்படின்றதான அந்த ப்ரொசீஜர் கொடுக்கப்பட்டது. அதாவது இந்த ரத்தம் வந்து கம்ப்ளீட்டா வெளியில வரணும், இப்படிதான் செய்யணும், அது நன்றியோடு கர்த்தருடைய சமூகத்துல செய்யணும் என்பது அவர்களுக்கும் கொடுக்கப்பட்டதான நியமனம். லேவி ஆரம்பத்துல வாசிப்பீங்க. சரி, ஓகே, அதை வந்து ஆண்டவர் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணல. ஆனா என்ன பண்றாரு, அந்த ரூல்ஸை ஸ்ட்ரிக்ட் ஆக்குறாரு. எதை வேணா அடிச்சு சாப்பிடுவோன்ட்டுலாம் கிடையாது, நான் என்னென்ன சொல்றேனோ அதுதான் அப்படின்ட்டு ஆண்டவர் என்ன பண்றாரு சொல்றாரு. அதுக்குரிய மீனிங்கும் நாம் அறிந்திருக்கிறோம். புதிய உடன்படிக்கைக்குள்ள வரும்போது அது இஸ்ரவேல் ஜனங்களையும் புறஜாதிகளையும் குறிக்கிறது. ஆண்டவர் வந்து பார்த்தீங்கன்னா யாரையும் அக்செப்ட் பண்ணிக்கிறார், அவரிடத்துல வரும்போது யாரையும் அக்செப்ட் பண்ணிக்கிறார் என்பதை குறிக்கிறது என்று ஆண்டவர் என்ன பண்ணாரு, பேதுருவின் மூலமாக நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஆனால் என்ன பண்றாங்க, வேறு விதமான ஒரு டிஃப்ரெண்டான ஸ்ட்ரேஞ்ச் டீச்சிங் வருது. என்ன அப்படின்னா, நீ வந்து பார்த்தனா தேவன் படைத்த போஜனம், ஆனா நீ அதை வந்து விளக்கணும் அப்படின்ட்டு கட்டளை வந்து கொடுக்கப்படுது என்று சொன்னால் அவர்கள் சத்தியத்தை அறியல அப்படின்னு சொன்னா பயப்படுவாங்க. ஓ அப்படியா, எதுக்கு, இது பெரிய பிரச்சனையா, பீஃப் சாப்பிடாம இருந்துட்டா என்ன பெரிய ப்ராப்ளமா, வேணாம் ஒதுக்கிடு. அப்படி அல்ல, பீஃப் சாப்பிடாம இருக்கிறது பிரச்சனை இல்லை, ஆனா பீஃப் சாப்பிட்றதுனால என் ரட்சிப்பு போயிடும். நான் சாப்பிடாம இருந்தேன்னா உண்மையாலுமே ரட்சிப்பு போயிடும். பீஃப் சாப்பிடாம இருக்கிறது ப்ராப்ளம் அல்ல. இப்ப சிக்கன் வேணான்னு உனக்கு ஒரு கட்டளை ஒரு சபை கொடுக்குது அப்படின்னு சொன்னா, சிக்கன் எனக்கு வேணான்னு நான் தள்ளுறது பிரச்சனை இல்லை, ஆனால் உன் ரட்சிப்பு போயிடும் அப்படின்ட்டு சொல்லிச்சுன்னா நான் அப்பதான் அதை சாப்பிடுவேன். ஏன்னா ஆண்டவர் வந்து இப்படி சொல்லல, ரட்சிப்புக்கு வந்து ரட்சிக்கப்படுகிறதுக்கு இப்படி ஆண்டவர் கட்டளையை வைக்கல. ஆனால் மனுஷ போதனைகள் உள்ளே வரும்போது மனுஷ போதனைகளை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அப்படின்ட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவர்கள் கற்றுக் கொடுக்கிறார்கள். தேவன் படைத்ததெல்லாம் அதுக்கு ரீசன் சொல்றாங்க, சும்மா வந்து ஆர்குமெண்ட் ஸ்டேக்லாம் கிடையாது, ரீசன் இருக்கு அப்படின்ட்டு ஆணவசனம் சொல்றாரு. தேவன் படைத்ததெல்லாம் நல்லதா இருக்கிறது, ஸ்தோத்திரத்தோட ஏற்றுக்கொள்ளப்படும் ஆகில் ஒன்றும் தள்ளப்பட தக்கவை அல்ல. அப்புறம் நீங்க பவுல் இதை குறித்து மாம்சம் புசிக்கிறதை குறித்து எல்லாம் என்ன பண்றாரு, இந்த கொஸ்டின்லாம் வரும்பொழுது அதெல்லாம் ஒரு கிளாரிஃபை பண்ணதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ரோமர்லாம் வாசிட்டு வரும்போது என்ன, இப்போ அந்த சப்ஜெக்டுக்குள்ளார நம்ம போயிட்டு இருக்க வேண்டாம். இதுல வந்து அடிப்படையாக உபதேச கோளாறுகள் வந்து எப்படி வந்து ஜனங்களை பயமுறுத்தி விசுவாசத்தை விட்டு விலக செய்தது, நீ ஜாக்கிரதையாயிரு அப்படின்ற டீச்சிங்கை தீமோத்தேயுக்கு அவர் கொடுக்குறாரு. ஏன்னு சொன்னால் தீமோத்தேயு வந்து பாத்தீங்கன்னா சபையை நடத்துகிறவன். அப்ப தீமோத்தேயுக்கு இந்த காரியங்கள் தெரிய வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறார். 5, அது தேவ வசனத்தினாலும் ஜபத்தினாலும் பரிசுத்தமாக்கப்படும். உன்னுடைய ஆகாரம் அது வந்து தேவ வசனத்தினாலும் ஜபத்தினாலும் பரிசுத்தமாக்கப்படும் அப்படின்னு சொன்னா, நீ பவுல் சொல்றாருல, விசுவாசம் இல்லாமல் வருகிறது எல்லாம் பாவம். நீ வந்து அவிசுவாசத்தோடு கூட புசிச்சுன்னா அது பாவம். என்ன அப்படின்னா, இது சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதுன்னு தெரியலையே, ஆண்டவர் விளக்குனாரா விளக்கலையான்னு தெரியலையே, இப்படி போய் சாப்பிடக்கூடாது. ஆண்டவர் இது எனக்கு என்ன பண்ணியிருக்காரு, கொடுத்துருக்காரு, தேங்க்யூ, சந்தோஷமாக ஜெபம் பண்ணிட்டு என்ன பண்ணோம். அப்ப தேவ வசனத்தினாலும் ஜபத்தினாலும் உனக்கு முன் வைக்கப்பட்டிருக்கிறது பரிசுத்தமாகும் அப்படின்ட்டு என்ன பண்றாரு அவர் சொல்றாரு. புரியுதா உங்களுக்கு? இப்ப யூதர்களுக்கு பிரசங்கித்தா கிளியரா புரியும். ஏன்னு சொன்னால் அந்த மாதிரி டயட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து நம்ம சந்திக்கல, கிறிஸ்தவர்களாக பிறந்து வளர்ந்து வருகிற நம்ம சந்திக்கல. ஆனா யூதர்களுக்கு இது மிகப்பெரியதான அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு மிகவும் கடினமான ஒரு டீச்சிங் அது அவர்களுக்கு, இல்லையா? சரி,
இவைகளை நீ சகோதரருக்கு போதித்து வந்தால், யாருக்கு சொல்றாரு? இப்ப தீமோத்தேயுக்கு சொல்றாரு. அப்கோர்ஸ் இந்த நிருபத்தை வாசிக்கிறதான ஒவ்வொருவருக்கும், இவைகளை நீ சகோதரருக்கு போதித்து வந்தால் விசுவாசத்திற்குரிய வார்த்தைகளிலும் நீ அனுசரித்த நற்போதகத்திலும் தேறினவனாகி இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல ஊழியக்காரனாய் இருப்பாய் அப்படின்ட்டு என்ன பண்றாரு? தீமோத்தேயுக்கு ஒரு ஆலோசனையை கொடுக்கிறார். சீர்கேடும் கிழவிகள் பேச்சுமாய் இருக்கிற கட்டுக்கதைகளுக்கு விலகி தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணு. சீர்கேடும் கிழவிகள் பேச்சுமாய் இருக்கிற அப்படின்னு சொன்னா அர்த்தமில்லாததான சேட்டிங்கை குறித்து பேசுறாரு. இப்ப கிழவிகள்லாம் எப்பயுமே அப்படி பேசிட்டே இருப்பாங்களா? அது மாதிரி அர்த்தம் அல்ல இது. என்ன அப்படின்னு சொன்னா, இப்ப அவர்கள் வேற முக்கியமான விஷயங்கள் பேசுகிறதற்கு இல்லாத போது கதைகள் பேச ஆரம்பிப்பாங்கல்ல, கட்டுக்கதைகள் இருக்கும். கடைசியில எண்டு முடிச்சுட்டுக்கெல்லாம் சேட்டிங் முடிச்சுட்டு சந்தோஷமாக கலைந்து போவார்களே ஒழிய அதனால ஒரு பிரயோஜனமும் யாருக்கும் என்ன பண்ண போது வந்திருக்க போறது கிடையாது. ஏன்னா அது நிச்சயமாக ஊர்க்கதையா தான் இருக்கும். அப்ப சீர்கேடும் கிழவிகள் பேச்சுமா இருக்கிற அப்படின்னு சொன்னா, இது ஆம்பளைங்கெல்லாம் பேச மாட்டாங்களா அப்படின்னா யார் வேணாலும் பேசுவாங்க, யார் வேணாலும் பேசுவாங்க. அப்ப இந்த சேட்டிங்கு அல்லது உட்கார்ந்து விவாதிக்கிற காரியங்கள் அது அர்த்தமற்றதாக அல்லது ஒரு பேஸ், அதுல ட்ரூத்துடைய பேஸே இல்லாதபடிக்கு இருக்குமானால் அது புரியுது உங்களுக்கு? கட்டுக்கதை அப்படின்னா எங்கிருந்து வருது? கட்டுக்கதை எங்கிருந்து வருது? கட்டுக்கதைன்னா என்ன அர்த்தம்? இப்ப கதைன்னா என்ன அர்த்தம்? தாவீது கோலியாத்திட்ட போய் சண்டை போட்டான், இதை கதைன்ட்டு சின்ன பிள்ளைங்க நம்ம சொல்லிக் கொடுப்போம். ஆனா அது கட்டுக்கதை அல்ல, வேதத்திலே காணப்பட்ட ஒரு சம்பவம், ஹிஸ்டரி இல்லையா? அந்த ஹிஸ்டரியில காணப்பட்டதை நாம அது உண்மை, அது சத்தியம் என்று நம்புகிறோம், சத்தியமாய் நடந்த காரியங்கள். அதை எடுத்து இது ஸ்டோரி அப்படின்ட்டு ஸ்டோரி டெல்லிங்கா பிள்ளைகளுக்கு சண்டே கிளாஸ்ல நம்ம சொல்லி கொடுக்கலாம். கட்டுக்கதைனா என்ன அர்த்தம்? நடக்காததை சொல்றது, உண்மை அல்லாததை. அல்லது இப்ப பாருங்களேன், தாவீது கோலியாத்து சண்டை போட்டதான காரியம் பாத்தீங்கன்னா நீங்க ஃபில்ம் ஆக்கினாலும் அல்லது நீங்க ஸ்டோரியா எழுதினாலும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்று இல்லையா? அப்ப அதே போலயே ஒரு கட்டுக்கதை எழுத முடியுமா முடியாதா? ஒரு ராட்சசனை கூட நீங்க ஹீரோவாய்க்கு என்ன பண்ணலாம், ஒரு பவர்ஃபுல் கேரக்டரா நீங்க ஒரு ராஜாவை வச்சு எழுத முடியுமா இல்லையா? நிச்சயமா எழுதலாம். பராக்கிரமசாலிகளாய் காணப்பட்ட அவர்களை குறித்து நீங்க என்ன பண்ணலாம், எழுத முடியும். அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஆக்சுவலா என்னன்னா உன்னுடைய கற்பனையில தோன்றுகிறதெல்லாம். அப்ப கட்டுக்கதைகள்னா அதுல உண்மையே இருக்காது, நீயே என்ன பண்ற, நீயே புனைந்து. அதுதான் பார்த்தீங்கன்னா புனைந்து அப்படின்னா நாவல் அப்படிதான் சொல்லுவாங்க, புனை கதைகள், புனைந்து செய்கிறதான சொல்லுகிறதான காரியங்கள், ஸ்டோரி டெல்லிங்ல. அப்ப இந்த கட்டுக்கதையை சத்தியம் என்ற பேர்ல அறிவிக்கப்பட்டா என்ன ஆகும்? தாவீது ஸ்டோரியோட சூப்பரா இருக்கும்ல, தாவீது ஸ்டோரியோட சூப்பரா இருக்கும். உண்மையா கோலியாத்த ஹீரோவா காமிக்க முடியும். இன்னைக்கு சினிமாலாம் காமிக்கிறத போல உண்மையாக உண்மையில்லாத ஒன்றை உண்மை என்று காண்பித்து அநேகரை நம்ப வைக்க முடியுமானா நிச்சயமா முடியும். அதனால நிச்சயமாக கதைகளை படிக்கும்போது அல்லது நீங்க குட் மூவிஸ் அப்படின்றத பார்த்தா கூட அது உங்களுக்கு எப்பயுமே என்ன இருக்கணும் அப்படின்னா மாயை. இதுல காண்பிக்கிறதான காரியங்கள் மாய, யாருடைய மனதிலோ தோன்றின கற்பனையை கதையாக்கி அதை பாத்தீங்கன்னா ஜனங்களுக்கு பாத்தீங்கன்னா ஏற்றுக்கொள்ளும் வகையில இன்ட்ரெஸ்டாக என்ன பண்ணுவாங்க, அதை கொண்டு போவாங்க. இன்றைக்கு காணப்படுகிற பல பிரசங்கங்களை போல. ஏன்னா பிரசங்கம் என்று சொல்லும் போது ஒரு பெரும் கூட்டம் அதை கேட்க வேண்டும். அதுல சத்தியம் மாத்திரம் காணப்பட்டா எங்க கேட்பாங்க? உண்மையா இல்லையா? அதுல கொஞ்சம் சில காரியங்கள் எல்லாம் கலந்து உண்மை இல்லாத காரியங்கள் எல்லாம் வச்சு பேசினா அது பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான பிரசங்கம் நம்ம சொல்லிக்கலாம். ஆனா அது ஒரு அழகான ஒரு சொற்பொழிவாக மாறிவிடும் இல்லையா? ஏனென்று சொன்னால் நம்ம இதுல இருந்து தான் காரியங்களை கொண்டு வரணும். ஆனா ராமாயணத்திலிருந்து கொஞ்சம், ரிக்வேதத்திலிருந்து கொஞ்சம், பகவத்கீதையிலிருந்து கொஞ்சம், சாண்டில்யன் கதையிலிருந்து கொஞ்சம் இதெல்லாம் எடுத்து போட்டு இதுல 2 வசனத்தை வைத்து அப்படியே ஒரு மசாலா பிரசங்கம் கொடுத்தா அதுக்கு பேர் என்ன பண்ணலாம், பிரசங்கம் சொல்லலாம். கடைசியில் நான் அதுல இருந்து ஒரு சத்தியத்தை சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஆனால் எப்போது கலப்படம் ஆகுறதோ அந்த சத்தியம் பாத்தீங்கன்னா நீர்த்து போய் கேட்கறதுக்கு வேணா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கலாம், ஆனால் அது பொய் 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 ஏமாற்றுகிற காரியமாக மாறிவிடும். அப்படித்தானே? சரி, அப்ப கட்டுக்கதைகளுக்கு பாத்தீங்கன்னா விலகும்படியாக தீமோத்தேயுக்கு என்ன பண்றாரு, பவுல் கற்றுக் கொடுக்கிறார். அப்படி கிறிஸ்துவுக்கு முன்பாக நல்ல ஊழியக்காரனாக நீ நிற்க வேண்டுமானால், நற்போதகத்திலே நீ தேறினவனாக வேண்டுமானால், அடிப்படையான உபதேசங்களை அது கொஞ்சம் கூட மாறாதபடிக்கு நீ என்ன பண்ணணும், நீ கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று தீமோத்தேயுக்கு கட்டளை கொடுக்கிறார். 8, சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது. சரீர முயற்சியினாலே
கர்த்தருடைய உபதேசங்களை கற்றுக்கொள்கிறதுக்கோ அல்லது அதை பாத்தீங்கன்னா ஃபாலோ பண்றதோ உனக்கு இயலாத காரியம். நிச்சயமாக இது கர்த்தருடைய வார்த்தைகளா இருந்தால் அதை கை கொள்வதற்கு கர்த்தருடைய உதவியும் தேவை. கர்த்தருடைய வார்த்தையா இருந்தா நிச்சயமாக பிசாசு அந்த வார்த்தைகளை செயல்படுத்த முடியாதபடிக்கு என்ன பண்ணுவான்? அவன் செயல்படுவானா இல்லையா? சொன்னவா நல்ல விதைகள்லாம் விதைக்கப்படுது. ஆண்டவர் சொல்றாரு, வழி அருகே விதைக்கப்பட்டதை என்ன பண்ணுதான்? பறவைகள் ஏன் அந்த வார்த்தைகள் அப்படின்றாரு, அந்த விதைகள் வார்த்தைகள் அது நெஞ்சிக்குள்ளே போய் அது பலனை கொடுக்க வேண்டும். ஆனா வழி அருகே உள்ளே போல அப்படின்னு சொன்னா, அது இங்க காதிலே இருக்கு இல்ல பாதியிலே இருக்கு அப்படின்னு சொன்னா அது மறந்துருவ மற்ற காரியங்கள் பாத்தீங்கன்னா அதை எடுத்து போட்டுரும், இல்லைன்னா மேற்கொண்டுரும் அப்படின்றதானே அந்த ஊமையில சொல்லி கொடுக்குறாரு. அப்ப இங்கேயும் அதே காரியம் தான். என்ன அப்படின்னு சொன்னா, இந்த வசனம், சரீர முயற்சியினால நம்ம பாத்தீங்கன்னா முயற்சி பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா கர்த்தருடைய வார்த்தையை கை கொள்வதற்கு கர்த்தருடைய உதவி நிச்சயமா வேணும். ஏன்னு சொன்னா கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதற்கு பிசாசு விடாதபடிக்கு பல காரியங்களை நமக்கு விரோதமாய் கொண்டு அவன் முயற்சி செய்யும் பொழுது கர்த்தருடைய உதவி இல்லை என்று சொன்னால் கர்த்தருடைய வார்த்தையை கர்த்தர் விரும்புகிறபடி கை கொள்ளுகிறதற்கு ரொம்ப கடினப்படுவோம், ரொம்ப கஷ்டப்படுவோம். அப்ப சரீர முயற்சியில நீ ட்ரை பண்ணுனா தீமோத்தேயுவே இது உனக்கு கஷ்டமா இருக்கும். தேவ பக்தியானது, உண்மையான தேவ பக்தினா இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளதாகியால் எல்லாவற்றிற்கும் பிரயோஜனம் உள்ளது. கர்த்தருடைய வார்த்தை நீங்க கேட்டுக்கொண்டு இருக்கிறதான வார்த்தை இந்த ஜீவனுக்கும் என்ன அர்த்தம்? அது இந்த ஜீவனுக்கும் பின்வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளதாகியால். ரொம்ப அழகான வார்த்தை இல்ல? இப்ப நம்ம ஆண்டவர்கிட்ட வரும்போது இப்படி சொல்லுவோம்ல, நீ பார்த்தன்னா இந்த உலகத்தின் பலனை அனுபவிக்கிறதுக்கு மாத்திரம் என்ன பண்ணாத, ஆண்டவரை தேடாத, இட்ஸ் ராங் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? ஏன் அப்படின்னா இதற்காக மாத்திரமே ஆண்டவரை தேடினா அது தவறு, அவசியம் இல்லை இல்ல. ஆண்டவரை தேடுவதற்கு முக்கியமான நோக்கம் என்னவா இருக்க வேண்டும்? பின்வரும் ஜீவனுக்காக. ஆனா அதுக்கு மட்டும் தானா? பின்வரும் ஜீவனுக்காக மாத்திரமா ஆண்டவரை தேடுவியா? ஏன் அப்படின்னா இப்ப நீ பரிசுத்தமா வாழ வேண்டாமா? பின்வரும் நாட்கள்ல நான் பரிசுத்தமாய் வாழ்வேன் உயிர் தேர்தலுக்கு அப்புறம் அப்படின்றதுக்காக இப்ப எப்படி வேணா வாழ்ந்துரு அப்படின்னு சொல்றாரு ஆண்டவர். எவ்வளவு அழகா சொல்லி கொடுக்குறாரு பாருங்க. அப்கோர்ஸ் நித்திய ஜீவனுக்காக ஆண்டவரை தேடுகிறோம். இன்றைக்கே நம்மளை பார்த்து வேதம் சொல்லுகிறது, ரைட் நவ் யூ பிகம் சில்ட்ரன் ஆஃப் காட். அதனால அழகா அந்த வார்த்தை காணப்படும் 1 யோவான்ல. நீங்கள் இன்றைக்கு நாம் இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். இனி எப்படி இருப்போம்னு நமக்கு தெரியாது, ஆனால் அவர் வரும்பொழுது அவருக்கு ஒப்பாய் இருப்போம். அப்ப இன்னைக்கே நீ நம்பணும், நான் தேவனுடைய பிள்ளையாக தான் காணப்படுகிறேன். ஆண்டவர் என்னை அக்செப்ட் பண்ணிட்ட போதே நான் தேவனுடைய பிள்ளையாக தான் காணப்படுறேன், ஆனா இந்த பூமியில் தான் இருக்கிறேன். அதனை நம்பினால்தான் அவர் வருகிற வரைக்கும் நீ பரிசுத்தமாய் வாழ்கிறதற்கு உன்னை நீ ஒப்பு கொடுக்க முடியும், அவருடைய உதவியை நீ தேட முடியும். இல்லை என்று சொன்னால் என்ன பண்ணுவோம்? நம்முடைய சரீர முயற்சினால நம்ம ட்ரை பண்ணி விடுவோம். அதே கற்றுக் கொடுக்குறாரு, வேற ஒன்றும் இல்லை. இந்த ஜீவன் நீ ஆண்டவர் பார்த்தீங்கன்னா உனக்கு ஏன் தேவை அப்படின்னா, இந்த ஜீவனுக்கும் இந்த உலகத்திலே நீ ஆசீர்வாதத்தை பெறுவதற்கும் இந்த உலகத்திலே நீ பரிசுத்தமாய் வாழ்வதற்கும் பின்வரும் அப்படின்னா இந்த உலகத்துல மாத்திரம் அல்ல பின்வரும் வாழ்வுக்கும் அவர் உனக்கு அவசியம் அப்படின்றாரு. அப்கோர்ஸ் நம்ம ஆராய்ந்து பார்க்கும்போது நித்திய ஜீவன் என்பது மிகப்பெரியதான காரியம். ஆனா இன்றைக்கு நம்ம கண்ணில் பார்க்காததும் இன்றைக்கு அனுபவிக்காததுமான காரியமா இருக்குது எது? பரலோகம் என்பது. ஆனா அதை நோக்கி தான் ஓடிக்கொண்டிருக்கிறோம். அப்ப இந்த நாளிலே எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? அதனால 2 வார்த்தையும் யூஸ் பண்றாரு அவர். என்னன்னா இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளதாய் காணப்படுது அப்படின்னு சொல்றார். பிரயோஜனம் உள்ளதா இருக்கு. இந்த வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமாய் இருக்கிறது. நான் சொல்லுகிறதான இந்த காரியம், இந்த உபதேசம் உண்மையாய் காணப்படுது, இது சத்தியமா இருக்கு, எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமாய் இருக்குது அப்படின்னு சொல்றார். இது நிமித்தம் பிரயாசப்படுகிறோம், நிந்தையும் அடைகிறோம். ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் விசேஷமாக விசுவாசிகளுக்கும் இரட்சகராகிய ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறோம். பாருங்க என்ன சொல்றாரு? இது நிமித்தம் பிரயாசப்படுகிறோம். கிறிஸ்தவர்களாக இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளும் போது அவருடைய நிமித்தம், அவருடைய நாமத்தின் நிமித்தம் பாடுகள் நமக்கு உண்டு என்று அறிந்தும் என்ன பண்றோம்? அவரை தொடர்கிறோம். இல்ல அவருடைய நாமத்தின் நிமித்தம் நமக்கு நிந்தனைகள் வந்தாலும் சரி பரவாயில்ல, ஏன்னு சொன்னா எனக்கு பெரிய பலன் வைக்கப்பட்டிருக்கு என்ற நம்பிக்கையோடு கூட தான் அவரை பின்தொடர்றோம் இல்லையா? உதாரணத்துக்கு நீங்க இவனையே எடுத்துக்கோங்க, இந்த பவுலை எடுத்துக்கோங்க, இல்ல தீமோத்தேயை தான் எடுத்துக்கோங்க. இவர்கள் சாதாரணமாக தங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்திருப்பார்கள், சுகபோகமாக வாழ்ந்திருக்கலாம், நல்ல உலகத்துல மதிப்பு உள்ளவர்களாக தன்னுடைய ஜன மத்தியில பாத்தீங்கன்னா ரொம்ப ஹானர்டு பீப்புளாக என்ன பண்ணிருக்கலாம், இவர்கள் வாழ்ந்திருக்கலாம். இந்த பவுலும் சரி தீமோத்தேயும் சரி.
இல்லையா? ஆனால் இவர்களோ பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது நிமித்தம் அவர்கள் பழிகளையும் நிந்தைகளையும் அவர்களுடைய நாமத்தின் நிமித்தம் அவர் சுமந்தார்கள். அதனால் சொல்றான், இது நிமித்தம் பிரயாசப்படுகிறோம், நிந்தையும் அடைகிறோம், ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் விசேஷமாக விசுவாசிகளுக்கும் ரட்சகராக. இது என்ன? இது இயேசு கிறிஸ்து எல்லாருக்கும் தான் ரட்சகர். அது என்ன விசேஷமாக விசுவாசிகளுக்கு ரட்சகர்? என்ன புரியுது உங்களுக்கு? எது புரியலான்னு என்கிட்ட கேட்கலான்னு. இது இன்டராக்டிவ் பைபிள் ஸ்டடி தான். ஸ்டாப் பண்ணிட்டு, அங்கிள் ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட், டெல் மீ அப்படின்னு கேட்கலாம். எப்படி? ஆக்சுவலா இன்ஃபேக்ட் இயேசு கிறிஸ்து எல்லா மனுஷருக்கும் ரட்சகர் தான். ஆனாலும் விசேஷமாக விசுவாசிகளுக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உண்மையாகவே ரட்சிக்கப்பட போறது விசுவாசிகள் மட்டும்தான். இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் எல்லாருக்காக சிந்தப்பட்டு இருந்தாலும் அந்த இயேசு கிறிஸ்து சிந்தினதான அந்த ரத்தம் யாருக்கு பாத்தீங்கன்னா பலன் கொடுக்கிறது என்று சொன்னால் அவரை ஏற்றுக்கொண்டு வருகிறவர்களுக்கு மட்டும்தான் பலன் கொடுக்குது. அதுவும் சந்தேகமே இல்லைல்ல. அப்ப பவுல் சொல்கிறதான வார்த்தை பாத்தீங்கன்னா கான்ட்ரவர்ஷியலா இல்ல, ரொம்ப ஆப்டானது. ரட்சகர் அப்படின்னு சொன்னா யார் வேணா இயேசு கிறிஸ்துவ ரட்சகர் என்ன பண்ணலாம், உரிமை கொண்டாடுறான். யார் வேணா இயேசு கிறிஸ்து எங்களுடைய தெய்வம் அப்படின்னு சொல்லலாம், இல்லையா? ஆனால் யாருக்கு அவர் உண்மையான தெய்வம் என்று சொன்னால் அவரை உண்மையாக கர்த்தர் என்று ஏற்றுக்கொள்கிறவர்களுக்கு தான் அவர் தெய்வம். அப்படித்தானே? கர்த்தர் ஒருவர் அப்படின்ட்டு அவரை ஏற்றுக்கொள்கிறவர்களுக்கு தான் பாத்தீங்கன்னா அவர் தெய்வமாய் காணப்படுகிறார். அதே மாதிரி அவர் மேடி அவருடைய நாமத்தின் மேல விசுவாசம் வைக்கிறவர் அவருடைய பிள்ளையாகிறார்கள் அப்படின்னு சொன்னா எல்லாருக்கும் அவர் ரட்சகராக அவர் தோன்றி இருந்தாலும், இந்த பூமியின் மேல எல்லா மனுஷருக்கும் ரட்சகராக தோன்றி இருந்தாலும், எல்லாரையும் அவர் நேசித்திருந்தாலும், விசேஷமாக விசுவாசிகளுக்குன்னா என்ன அர்த்தம்? விசுவாசிகள்னா அதிலே காணப்படுகிற ஒரு கூட்டம் அவரை விசுவாசிக்கிறது. அவர்களுக்கு தான் அவர் ரட்சகர் என்கிற பலனை அவர்கள் பெறுகிறார்கள். மற்றவர்களுக்கெல்லாம் அவர் என்னவாகிறார்? விசுவாசியாத மற்றவர்களுக்கெல்லாம் என்னவாக போகிறார்? அவர் இன்னைக்கு ரட்சகராக தான் இருந்துட்டே இருக்காரு. ஆனால் ஒரு நாள் என்ன, இப்ப பாருங்களேன், இப்ப ரைட் நோ இப்போ ஒரு கூட்டம் இருக்கு, 100 பேர் இருக்காங்க, 50 பேர் என்ன பண்றாங்க, விசுவாசிக்கிறாங்க, 50 பேர் விசுவாசிக்கல. ஆனா வந்தது அவரு 100 பேருக்காக வந்தார், 100 பேருக்காக ரத்தம் சொன்னார். 50 பேர் விசுவாசிச்சாங்க, 50 பேர் விசுவாசிக்காம இருக்கிறாங்க. அப்ப இன்னைக்கு அவருக்கு எல்லாருக்கும் ரட்சகராக தான் இருக்கிறார். ஆனால் ஒரு நாள் அவர் திரும்பவும் வரும்பொழுது யாருக்கு ரட்சகர், யாருக்கு நியாயாதிபதி? அந்த 50 பேருக்கு நியாயாதிபதியாய் காணப்பட போறாரு. இந்த 50 பேருக்கு அன்றைக்கும் ரட்சகராக தான் இருக்க போறாரு. என்னன்னா அழிவிலிருந்து அவர்களை காக்கிறவராக இருக்க போறார். மற்ற 50 பேருக்கும் அவர் என்னவா தான் இருக்க போறாரு? அவர்களை அழிக்கிறதான நியாயாதிபதியாய் தான் காணப்பட போறாரு, இல்லையா? அப்ப எல்லாருக்கும் ரட்சகர் என்பது உண்மை. விசேஷமாக விசுவாசிகளுக்கு அப்படின்னு சொல்றதான வார்த்தை என்னன்னா, அதுல ஏற்றுக்கொண்டவர்களுக்கு தான் அப்படின்றதான காரியம் அதுல அடங்கி இருக்கிறது. இவைகளை நீ கட்டளையிட்டு போதித்து கொண்டு, இதெல்லாம் சும்மா ஆலோசனையா சொல்றதான காரியம் அல்ல, இதுதான் கட்டளை, சத்தியம்னா இதுதான் என்று பேசு என்று தீமோத்தேயுவுக்கு கற்றுக் கொடுக்கிறார். உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியா இரு அப்படின்ட்டு என்ன பண்றாரு சொல்றாரு. அப்ப ஒருவேளை தீமோத்தேயு வயதுல நிச்சயமாக இளமையானவனாக காணப்பட்டிருக்கலாம். ஈவன் 40 வயசுலாம் கூட இளமையான வயசு தான். அப்ப சபையில பாத்தீங்கன்னா இன்னும் வயதானவர்கள் அதிகமாக காணப்பட்டிருக்கலாம். தீமோத்தேயை நடத்துகிறவர்கள் இன்னும் தீமோத்தேயுவை பார்க்கிலும் வயதிலே மூத்தவர்களாய் காணப்பட்டிருக்கலாம். அப்ப தீமோத்தேயுடைய இளமையை குறித்து பாத்தீங்கன்னா அசட்டை பண்ணுவார்கள்னா என்ன அர்த்தம்? கேட்க மாட்டாங்க. தீமோத்தேயு சொல்றத நீ யார் எங்களுக்கு டீச் பண்றது? மோசையை பார்த்து கேட்டாங்கல்ல, உன்னை எங்கள் மேல அதிகாரம் வச்சது யாரு கேட்பாங்கல்ல. ஏன் அப்படி சொன்னா அவர்கள் வயதுல பெரியவர்களாய் காணப்படும் போது நீ சின்ன பையன் அப்படின்ட்டு என்ன பண்ணுவாங்க நினைப்பார். அவனிடத்துல காணப்படுகிற அபிஷேகத்தையோ வார்த்தையோ வல்லமையோ அவர்கள் பார்க்க மாட்டார்கள், இல்லையா? அப்ப சொல்றான், உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணக்கூடாது. அதுக்கு நீ பாத்தீங்கன்னா உன்னுடைய வார்த்தை அப்படியாய் காணப்படணும். ஒரு நாள் அவர்கள் அக்செப்ட் பண்ணிக்கணும், இது இவனுடைய வார்த்தை அல்ல, தேவனுடைய வார்த்தைன்னு அக்செப்ட் பண்ணிட்டா வயதை பார்க்க மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்க? யார் எங்கள் மேல உன்னை அதிகாரியை வைத்ததுன்னு கேட்ட அதே கூட்டம் மோசேக்கு கீழ்ப்படிஞ்சு அவனுக்கு பின்னாட வந்துச்சா இல்லையா? எப்ப இவன் பேசுகிறது தேவனுடைய வார்த்தைகள், இவன் செய்கிறதானுடைய கரத்தினுடைய கிரியைகள் தேவன் செய்கிற கிரியைகள் என்று அந்த ஜனங்கள் கண்டபோது என்ன பண்ணாங்க? வாய் மூடிட்டு மோசேக்கு பின்பாக வந்தாங்க அல்லவா? அப்படியாக உன்னுடைய சாட்சியில நீ இதை நிரூபித்து காமி அப்படின்னு சொல்றான். உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு உன் வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாக நீ இரு. ஒரு எக்ஸாம்பிளா நீ உன்னை முன்னுதாரணமாக வை என்று சொல்லுகிறார். நான் வரும் அளவும் வாசிக்கிறதிலும் புத்தி சொல்லுகிறதும் உபதேசிக்கிறதிலும் ஜாக்கிரதையாய் இரு. யாருக்கு சொல்றாரு? தீமோத்தேயுவுக்கு சொல்றாரு. தீமோத்தேயுவுக்கு யார் சொல்றாரு? தீமோத்தேயுனுடைய
டீச்சர், ஒரு தகப்பனை போல காணப்பட்ட அவரே சொல்றார், என்னுடைய உத்தம குமாரனாகிய தீமோத்தேயுவே என்று சொல்றார். ஒரு பிள்ளையை போல என்ன பண்ணார், தீமோத்தேயுக்கு கற்றுக் கொடுத்தார். உடன் ஊழியனாக செயல்பட்டான். இப்ப அவன் தனியாக ஊழியத்தை செய்கிறதான நாட்கள். பவுல் இன்னொரு இடத்துல இருந்து என்ன பண்றார், தீமோத்தேயுக்கு லெட்டர் எழுதுறாரு. அப்ப நான் வருமளவும் வாசிக்கிறதிலும் புத்தி சொல்லுகிறதிலும் உபதேசிக்கிறதிலும் ஜாக்கிரதையாய் காணப்படு அப்படின்னு எழுதுறாரு. அப்ப இந்த இடத்துல இப்ப நம்ம தீமோத்தேயு இடத்துல நாம வைப்போம் என்று சொன்னால் இது எதை குறிக்கிறது? யார் வருமளவும்? ஆமா, ஏன் அப்படின்னா இந்த இடத்துல பவுல் வந்து பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவனுடைய நிழலாய் தான் காணப்படுகிறார். தீமோத்தேயு என்பது சபையை குறிக்கிறது நிழலாக. தீமோத்தேயு என்பது ஒரு ஊழியனை மாத்திரமல்ல, எல்லா விசுவாசிகளையும் குறிக்கிறதான காரியம். அல்லது மற்றவர்களை நடத்துகிறவர்களை வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல நீங்க வைத்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் பவுல் இயேசு கிறிஸ்துவனுடைய நிழலாய் இருப்பான் என்று சொன்னார். பவுல் வந்து கொஞ்ச நாள் இருந்துட்டு என்ன பண்ண போறான், அந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு திரும்பவும் வந்து பார்க்க போறான். நான் வரும்போது தீமோத்தேயு சரியா நடத்தின நீ சபையை, நான் சொன்னபடியெல்லாம் நீ கேட்டு நடந்தியா அப்படின்னு என்ன பண்ண போறான், பவுல் வந்து கேட்க போறான். பவுலுக்கு ரிப்போர்ட் பண்ணணும் இல்லையாம. அப்ப அதே போல ஆண்டவர் நம்மளை நியமித்து விட்டு ஆண்டவர் போயிருக்கிறார் அப்படின்னு சொன்னா அவர் வந்து நம்ம இடத்துல கேட்கும் வரைக்கும் என்ன பண்ணணும், விசுவாசிகளும் சரி நடத்துகிறவர்களும் சரி, முக்கியமா நடத்துகிறவர்களும் வாசிக்கிறதிலும், வேதத்தை நான் கரைத்து குடித்து விட்டேன் இனி வாசிக்க மாட்டேன் நடக்காது என்ன, வேதத்தை வாசிக்கிறதிலும் புத்தி சொல்லுகிறதிலும் உபதேசிக்கிறதிலும் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் காணப்படுறோம். ஏன் அப்படின்னு சொன்னா வாசிக்கிறதுல தான் நீங்க சத்தியத்தை அறிந்து கொள்வீங்க. புத்தி சொல்லுகிறதுனா வேதத்தின் அடிப்படையில் தான் நீங்க என்ன பண்ணுவீங்க, புத்தி சொல்லுவீங்க, ஆலோசனை. உங்கள்கிட்ட வந்து கேட்கிறாங்க அல்லது நீங்களே இந்த பாக்குறீங்க, உங்களுக்கு புத்தி சொல்லணும் அப்படின்னு சொன்னா எதன் அடிப்படையில் சொல்லுவீங்க, வேதத்தின் அடிப்படையில தான். நீங்க தோன்றுகிற காரியம் இல்ல, வேதத்தின் அடிப்படையில நீங்க புத்தி சொல்லுவீங்க. அப்ப வாசிக்கிறது எதுக்கு முக்கியம், சத்தியத்தை அறிந்து கொள்வது எதுக்கு முக்கியம்னா புத்தி சொல்லுவதற்கு முக்கியம். உபதேசிக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா அது முக்கியமாக மாறுகிறது. அதுல ஜாக்கிரதையா இரு அப்படின்னு சொல்றாரு. எது வரைக்கும் அப்படின்னா நிச்சயமாக கர்த்தர் வருகிற வரைக்கும். எபிரேய புஸ்தகத்துல நீங்க வாசிப்பீங்க, இன்றெனப்படும் அளவும் கர்த்தர் இன்னைக்கு வர போறாரு அப்படின்ற வரைக்கும். நாளைக்கு வர போறாருன்னு தெரிஞ்சா இன்னைக்கு வரைக்கும் அப்படின்னா நாளைக்கு வரைக்கும்னு அர்த்தம். இன்னைக்கு வர போறாரு அப்படின்னா இன்னைக்கு வரைக்கும் புத்தி சொல்லணும் அப்படின்ட்டு நம்ம வேதத்துல வாசிப்போம். அதாவது புத்தி சொல்லுகிறதை நீங்கள் விட்டு விடாது இருக்க வேண்டும் அப்படின்ட்டு. ஓகே, சபை கூடுதலை சிலர் விட்டு விடுகிறதை போல நாம் விட்டு விடாதிருப்போமாக. இன்றெனப்படும் அளவும் என்ன பண்ணணும், ஒருவருக்கொருவர் வாசிக்காம எப்படி புத்தி சொல்ல முடியும், சத்தியத்தை அறியாம எப்படி ஆலோசனையை ஒருத்தருக்கு ஒருத்தர் கொடுக்க முடியும். அப்ப அதைதான் இங்கேயும் சொல்லுகிறார். அப்ப வேதத்துல வெவ்வேறு விதமான வார்த்தைகளில வெவ்வேறு நபர்கள் பேசி இருந்தாலும், வெவ்வேறு ஊழியர்கள் அல்லவா பேசி இருந்தாலும் பாத்தீங்கன்னா அந்த கான்செப்ட் வந்து ஒன்னாதான் இருக்கும், அந்த ட்ரூத் ஒன்னாதான் இருக்கும். பட் அவங்களுடைய லாங்குவேஜ்ல என்ன பண்ணியிருப்பாங்க, அவங்க பேசியிருப்பாங்க. அப்ப இதை எழுதுறவரும் சரி, எபிரேய புஸ்தகத்துல எழுதுறவரும் சரி, எல்லாம் ஒரே காரியத்தை தான் என்ன பண்றாங்க, அவர்கள் பேசுகிறார்கள். மூப்பராகிய சங்கத்தார் உண்மையில் கைகளை வைத்த போது தீர்க்க தரிசனத்தினால் உனக்கு அளிக்கப்பட்ட வரத்தை பற்றி அசதியாய் இராதே. என்ன வரம், தீர்க்கதரிசியான வரமா இல்ல. என்ன அப்படின்னு சொன்னா தீமோத்தேயு வந்து சபைகளை நடத்துகிறதற்கான ஒரு வரத்தை பெற்றவன் அவன். இப்போ வந்து இளமையாய் காணப்பட்ட பொழுதும் கூட அநேக சபைகளை நடத்துவதற்கான, அப்ப சபைகளை நடத்துவதற்கு அவனுக்கு என்னென்ன வேணும், தீர்க்க தரிசனம் மாத்திரம் கிடையாது, போதிக்கிறது,